ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் கொள்வாளறிவன் நற்றால் தொடாரினின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேரிருவினையும் சேராயினைவன் பொருள் சேர்ப்புகள் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்யொழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாய் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தன் தாய் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதா இறைவனடி சேராதா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தாளம் தூரம் இளமதிக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வகுப்புக்கு குறிப்பிடத்தக்க ஒருவர் இங்கு வருகை அளித்திருக்கின்றார். அவர் என்னோட கல்லூரியில் மூத்த பயிற்சி ஆசிரியராக பயின்றவர். அவரை நம்முடைய வகுப்புக்கு வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்தான் ஆசிரியர் ஐயா திரு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. அவர் ரவாங்கில் உள்ள ஒரு தமிழ் இடைநிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றுகின்றார். அவர் இங்கே வந்திருக்கிறதுனால ஒரு முன்னோட்டமாக நம்ம கடந்த வகுப்பில் உள்ளெல்லாம் நான் கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகின்றேன். ஏறக்குறைய ஒரு 5 வகுப்புகள் இது வரைக்கும் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 5 வகுப்பிலேயும் தொல்காப்பியத்தில் பாயிரவியலை பற்றி மட்டும்தான் நான் வகுப்பு நடத்தியிருக்கிறேன். பாயிரவியல் என்பது தொல்காப்பியம் என்ற ஒரு விரிந்த ஒரு 1610 நூற்பாக்கள் இல்லையா? அந்த 1610 நூற்பாக்களை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு பார்வையாக, அது நுட்பமாக சொல்லியிருக்கிறது அந்த பாயிரம். பாயிரத்தை எழுதியவர் யார்? பணம்பாரனார். பாயிரம் என்பது 2 வகையாக வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றாவது பொது பாயிரம், இரண்டாவது சிறப்பு பாயிரம். தொல்காப்பியத்தில் இடம்பெற்றது சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரம் என்பதற்கும் பொது பாயிரம் என்பதற்கும் என்ன வேறுபாடு? சிறப்பு பாயிரம் என்பது நூல் ஆசிரியருடைய பெயர் அந்த சிறப்பு பாயிரத்தில் இடம்பெற்றிருக்கும். நூல் எழுதப்பெற்ற காலம் இடம்பெற்றிருக்கும். நூல் எழுதப்பெற்ற இடம் அங்கு குறிக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு இடம், காலம், நூலாசிரியர் பெயர், நூலை பற்றிய செய்திகள், அந்த வரலாறு, இவையெல்லாம் இவற்றில் ஏதேனும் ஒன்று குறிக்கப்பட்டிருந்தால் கூட அது சிறப்பு பாயிரமாக கருதப்பெறும். சிறப்பு பாயிரத்தை எழுதக்கூடியவர்கள் பொதுவாக யாராக இருப்பார்கள்? ஒரு சாலை மாணாக்கராக இருப்பார்கள். ஒரு சாலை மாணாக்கர் என்றால் ஒன்றாக பயின்றவர் என்று பொருள். அல்லது அந்த நூலை எழுதியவருடைய ஆசான் கூட சிறப்பு பாயிரத்தை எழுதலாம். அல்லது
நூலாசிரியருடைய மாணவரும் சிறப்பு பாயிரத்தை எழுதலாம். அதேவேளை நூலாசிரியரோடு ஒன்றாக பயின்றவரும் சிறப்பு பாயிரத்தை எழுதலாம். சிறப்பு பாயிரத்தை எழுதக்கூடிய தக்கார் யார் என்றால் இவர்கள் தான் அந்த நூலாசிரியரை பற்றி நன்கு அறிந்திருக்கக்கூடியவர்கள். எனவே இவர்களே சிறப்பு பாயிரத்தை எழுதக்கூடிய தகுதியுடையவர் என்று தொல்காப்பியத்திலேயே குறிப்பிருக்கிறது. அதாவது அதனுடைய உரையாசிரியர்கள் அதற்கான விளக்கத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையில வடவேங்கடம் ஆயிடை வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல் உலகத்து வழக்கும் செய்யிலும் ஆயிரு முதலின் எழுத்து சொல் பொருள் என்று முப்பொருள் உண்மையை பல வகையா சொல்லுவாங்க. இதுல இலக்கணத்திற்கு, வாழ்வியல் இலக்கணத்திற்கும் மொழி இலக்கணத்திற்குள்ள முப்பொருள் உண்மை இது. ஒன்றாவது எழுத்து, இரண்டாவது சொல், மூன்றாவது பொருள். இவற்றை சொல்லி வந்த அந்த பணம்பாரனார் அங்கே தொல்காப்பியம் எங்கு அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அந்த பாயிரவியல்ல சொல்கிறார் இல்லையா? யாருடைய அவையில் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது? நிலந்தரு திருவில் பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னனுடைய அவையில் அரங்கேற்றப்பட்டது. நிலந்தரு திருவில் ஏறக்குரிய 3 கழக காலங்களில் முதற்கழகம், இடைக்கழகம், கடைக்கழகம். இந்த 3 கழகங்களில் இடைக்கழகத்தில் வாழ்ந்தவன், அது முதற்கழகத்தில் இருந்து பிறகு இடைக்கழகத்திற்கு வந்தவன். ஆனால் இடைக்கழகத்தை அமைத்தவன் நிலந்திரு பாண்டியன் அல்ல. இடைக்கழகத்தை அமைத்தவன் யாரு? வெண்டேர் செடியன் பாண்டியன். முதல் சங்கத்தை, முதல் தமிழ் கழகத்தை அமைத்தவர் யாரு? காய்சேன வள்ளி இல்லையா? தொல்காப்பியம் இடைச்சங்கத்தில் இடைக்கழக கழகத்தில் இயற்றப்பட்ட ஒரு நூல். இந்த திருவில் பாண்டியன் கூட 24,000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக ஒரு குறிப்பு இருக்கு நூல்கள்ல. ஆனா அவ்வளவு ஆண்டு காலம் ஒரு மாந்தன் வாழ இயலாது. அது ஒரு மிகைப்பட்ட குறிப்பாக தான் சொல்கிறார்கள். 24,000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக நச்சினார்க்கனியர் கூட அவருடைய உரையில் அவர் குறிப்பிடுகின்றார். சிலவட அது மிகைப்பட்டு சொல்ல பெற்றிருக்கும் அந்த காலகட்டங்கள்ல. 24,000 ஆண்டுகள் ஒரு மனிதன் அப்படி வாழ முடியுமா? சரி. ஆனால் இந்த கழக அமைப்புகள், கழக காலங்கள்லாம் தமிழை ஆய்வதற்காக அதாவது தமிழில் மிகவும் ஆழமான அறிவு பெற்ற, அக்கியகன்ற அறிவு பெற்ற பெரியோர்கள், சான்றோர்கள் அவைக்களத்தை தான் இந்த தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த அவைக்கு தலைமை புலவராக விட்டிருந்தவர் யார்? அதங்கோட் டாசான் என்ற ஒரு புலவர். அவன் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவன் என்பதை பணம்பாரனா சொல்கிறார். அறத்தை உரைப்பவன், அவன் அறப்படி வாழ்ந்தவன், எல்லா வகையான இலக்கண நுட்பங்களையும் பழுதர கற்றவன். அதனால அரில் தவ தெரிந்து என்ற ஒரு ஒரு சொற்றொடரை அதில் பயன்படுத்துகிறார். அரில் தவ தெரிந்து, அதாவது எந்த சிக்கலும் இல்லாத வகையில அறிந்தவன். அதே வேளையில அறிவுடைய செய்தி இலக்கணத்தை பற்றிய, அதாவது இலக்கணம் என்பது 3 வகையாக தொல்காப்பியம் சொல்கிறது. ஒன்றாவது எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், மூன்றாவது பொருள் இலக்கணம். இவற்றையெல்லாம், இது பற்றிய நுட்பங்களை எல்லாம் அறிந்தவன். அதனால அவனை புலந்தொகுத்தோனே போக்கரு பண்ணுவல் என்று வரி காட்டுகிறார் தொல்காப்பியத்தில். பாயிரவியலை பார்த்தீங்கன்னா புலந்தொகுத்தோனே போக்கரு பண்ணுவல். போக்கரு என்பது என்ன? ஒரு நூலில் இருக்கக்கூடாத குற்றங்கள், தவறுகள், அந்த நூலில் அந்த தவறுகளை செய்யக்கூடாது. இவ்வாறான தவறுகளை எல்லாம் நீக்கி அல்லது அவ்வாறான தவறுகளை செய்யாமல் எழுதியவன், அமைக்க பெற்ற ஒரு நூல் என்று சொல்லப்படுகிறது. அதான் புலந்தொகுத்தோனே போக்கரு பண்ணுவன் என்ற நூல் இல்லைங்களா? இவ்வாறு தொல்காப்பிய அந்த பாயிரவியல் அவ்வளவு சிறப்புற அமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கடந்த ஏறக்குறைய 5 கிழமைகளாக நாம் இந்த பாயிரவியலை மிகவும் ஆழமாக, நுட்பமாக பார்த்தோம். இன்று நாம் தொல்காப்பியத்திற்குள்ள அந்த எழுத்ததிகாரத்திற்குள் முறைப்பட நாம் நுழையவிருக்கின்றோம். தொல்காப்பியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆழமான கடல் இல்லையா? இந்த பாயிரவியல் பாட நீங்க பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல் உலகத்து வழக்கும் செய்யிலும் ஆயிரு முதலின். அதாவது நடை என்பது எத்தனை வகையாக இருந்தது? 2 வகை தான். ஒன்றாவது வழக்கு நிலை, இன்னொன்று செய்யுள் நிலை. செய்யுள்னு ஏன் பேரு? செய்யப்பட்டது என்ற பொருள் தான் செய்யுள். ஆழமான நுட்பமான சிந்தனைகளை, கருத்துக்களை உள்ளடக்கி கொண்டு செய்ய பெற்றது, பாவாக செய்ய பெற்றது என்ற செய்யுள் என்று வந்தது. அதற்கு பெயர் வந்ததுக்கு காரணம் அதுதான். எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலம், செந்தமிழ் பேச பெற்ற நிலம்,
பேசப்பெற்ற நிலம் கூட சொல்லல அவரு, சிவனிய நிலம்ன்றார். சிவனிய என்றால் 3 சுழி நகரம், 2 சுழி நகரம் இல்ல, சிவனிய. பொருந்திய என்ற பொருளாகும். சிவனி என்பது பொருந்திய, மண்ணோடு மண்ணாக பொருந்திய இல்லைங்களா. ஊர் என்றால் அதான் பொருள், பதி என்றால் அதான் பொருள். இடத்திற்கு பதி என்று ஒரு பெயர் உண்டு, ஊர் என்று ஒரு பெயர் உண்டு. ஊர்னு ஏன் இடத்திற்கு பெயர் வந்தது? ஊர் என்று பெயர் வந்ததுக்கு காரணம் என்ன? மண்ணோடு மண்ணாக அவர்கள் உறைந்து வாழ்ந்தவர்கள், மண்ணோடு மண்ணாக உறைந்து வாழ்ந்தவர்கள், மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், மண்ணுக்குரியவர்கள் என்ற பொருள் தான் அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்தை ஊர் என்றனர். அதற்கான உறைந்து வாழ்தல், உறைதல். இப்ப தங்குகிற இடத்திற்கு உறைவிடம் என்று பெயர் இருக்கிறதா இல்லையா? உறைவிடம், உறைவிடம் என்றால் தங்குகிற இடம். உறையுள் என்றால் வாழ்கிற வீடு. நீங்க உங்களுடைய உறையுள் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் வாழ்கிற வீடு எங்கே இருக்கிறது கேட்பாங்க, உறையுள். சரி, எனவே பதி என்ற சொல்லும் அப்படித்தான். பதி என்றாலும் அந்த மண்ணில் பதிந்து வாழ்ந்தவர்கள், எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல, அந்த மண்ணுக்கே சொந்தக்காரர்கள் என்று பொருளாகும். இப்ப சிலப்பதிகாரத்துல 17 வரையா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பயன்படுத்துகிறார். அதாவது அந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள், எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல என்ற பொருளிலேயே அந்த வரி வருகிறது, 17 வரையா பழங்குடி என்பது. இதெல்லாம் பாயிரவையில நாம விரிவாக நாம் கண்டோம். முந்து நூல் கண்டு செந்தமிழ் இயற்கை சிவனி நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்படை எண்ணி புலந்தொகுத்தோனே போக்கரு பண்ணுவள் நிலந்தரு திருவி பாண்டிய நவயத்து அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய. இப்ப நான்மறை என்பது நான்மறை இருக்கு, யசுர், சாமம், அதர்வனம் என்று ஒரு நான்மறை இருக்கிறது. ஆனால் அதை தவிர்த்து நச்சினார்க்கினுடைய உரையில அந்த நான்மறை அவர் சொல்லவே இல்லை. நச்சினார்க்கினுடைய அந்த உரையில அவர் சொல்கிற நான்மறை என்பது வேறு இல்லைங்களா. அது ஒரு கதையை நான் சொல்ல தானே. அதாவது நச்சினார்க்கினுடைய உரையில அவர் என்ன சொல்கிறார், தொல்காப்பியர் என்பவருடைய உண்மையான பெயர் என்று அவர் காட்டுகிற பொழுது அவர் என்ன திரணதுமாக்கினி என்று சொல்கிறார். தொல்காப்பியருடைய பெயர் தொல்காப்பியர் தான். அந்த பாடல்ல பாயிரவியல்ல எங்கேயுமே திரணதுமாக்கினின்னு வரல. ஆனா உரையாசிரியர்கள் செய்த பிழைகள், உரையாசிரியருடைய காலகட்டம் என்பது, அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்பது, அவர்கள் பல்வேறு சிந்தனைகள்லாம் தாக்கம் பெற்றவர்கள். அது இந்த நூலுக்கு தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் ஒரு பிராமணர், எனவே அந்த தாக்கத்துக்கு உட்பட்டவர். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, நிறைய இந்த சமஸ்கிருத மையப்பட்ட தாக்கங்களும் அதுல இருக்காது, உரையில இருக்கு, தொல்காப்பியத்திற்குள்ள இல்ல, உரையில இருக்கு. உரையில இவ்வாறு எழுதி இருக்கிறார், ஜமதக்கினி என்கிற அவருடைய மகன் தான் திரணதுமாக்கினி. எனவே ஜமதக்கினி, திரணதுமாக்கினி இவரெல்லாம் வடநாட்டில் வாழ்ந்தவர்கள். தொல்காப்பியரை திரணதுமாக்கினியையும் அதோடு சேர்த்து உலோபாமுத்திரையையும் வடக்கிலிருந்து வரவழைக்க சொல்கிறார். யாரு? அகத்தியர். இவர் வரவழைக்க சொல்கிற பொழுது இந்த கதையும் அந்த உரையில வருகிறது இல்லையா. மீள்பார்வைக்காக நான் சொல்கின்றேன். வடக்கிலிருந்து அவங்க அழைச்ச வர சொல்கின்றார். அப்படி அழைத்து கொண்டு வருகிற பொழுது அது மட்டும் இல்ல, கங்கையிலிருந்து காவிரி அழைத்து வர சொல்கின்றார். இப்படிலாம் அந்த உரையில வருகிறது. கங்கையிலிருந்து காவிரியையும் உலோவா முத்திரையையும் பிறகு திரணதுமாக்கினியையும் இவர்கள் அழைத்து வர சொல்கிறார்கள். அப்படி அழைத்து வருகிற பொழுது திரணதுமாக்கினி என்கிற தொல்காப்பியர் அகத்தியரை பார்க்கிறார். அகத்தியர் என்ன சொல்கிறார் என்றால், நீ போய் சென்று உலோபாமுத்திரையை அழைத்து வா. உலோபாமுத்திரை என்பது இவருக்கு மனைவியாக போறவங்க. ஆனா அவர் கட்டளையிடுகிறார், லோபாமுத்திரையை எந்த காரணத்தை முன்னிட்டு நீ தொடக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். சரி, அந்த கட்டளை ஏற்று இவர் செல்கிறார். ஏறக்குறைய 4 கோள்கள் அளவு முன்னேயும் பின்னேயும் நீ இடைவிட்டு வருதல் வேண்டும். முன்னால் சென்றால் 4 கோள்கள் அந்த பக்கம் பின்னால் இருக்கணும். அது பின்னால் சென்றால் 4 கோள்கள் இடைவிட்டு நீ இருக்கணும். அவ்வளவு தூரத்தில் நீ இருக்கணும், தொடக்கூடாது. வருகிற பொழுது என்னன்னா, வையை ஆற்றில வெள்ளம் பெருக்கெடுத்து விட்டது, வையை ஆறு. அதுல இவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. உடனே இவர் என்ன செய்வது? காப்பாற்ற வேண்டும். பக்கத்தில் இருக்கிற ஒரு களியை முறித்து கொடுக்கின்றார், அவங்க கையில கொடுக்கிறார். அவங்க அப்படி பற்றி கொண்டு கரையேறுகிறார்கள். ஏறி அவரை மீட்டு கொண்டு வந்து விட்டார். பிறகு அகத்தியரிடம் போய் சொல்கிறார்கள், இவ்வாறு நடந்தது என்று சொல்லி. உடனே அகத்தியருக்கு சீற்றம் வந்து விட்டது, நான் சொல்லியும் நீ தொட்டு விட்டாய் என்று. அப்பொழுது தொல்காப்பியர் திரணதுமாக்கினி சொல்கிறார், ஐயா நான் தொடவில்லை, களியை தானே கொடுத்தேன் என்று. உடனே அகத்தியர் சொல்கிறார், களியை கொடுத்தாலும் தொட்டது தான் என்று. எனவே நீர் இருவரும் சொர்க்கம் புகாப்பீர். இதை நான் சொல்லல, நச்சினார்க்கினியர் அவருடைய தொல்காப்பிய பாயிரவியலுக்கு எடுத்துக்கிற உரையில நச்சினார்க்கினி இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாரு. அது தொல்காப்பிய நூலில் இடம்பெறாத கற்பனை செய்திகள்.
உடனே தொல்காப்பியருக்கு ஆத்திரம் இருக்கிறது, சீற்றம் இருக்கிறது. திரும்பி மீண்டும் என்ன செய்யறாருன்னா மறுபடியும் அகத்தியருக்கு இவர் மறுசாபம் எடுக்கிறார். நீரும் சொர்க்கம் புகாப்பீர், எந்த தவறும் இழைக்காத எங்களை பார்த்து சொர்க்கம் புகாப்பீர் என்று சொன்ன நீரும் சொர்க்கம் புகாப்பீர் என்று மறுசாபம் விட்டு விடுகிறார். இங்க இந்த சாபம் சொல்றலாம் இல்லையா, சாபம், இந்த சாபம் என்ற சொல் உண்மையான தமிழ் வடிவம் வந்து சாபம். நம்ம வழக்குல சாபம் விட்டுட்டான்னு சொல்லுவோம். சாபம் விடுதல் என்பது இந்த வகரம் பகரமாக தெரியும். மொழி வழக்குலனா வா பாவா தெரியும். சாபம் பல இடங்களில் நாம் பார்க்கலாம். அதாவது நம்ம நாட்டில் கூட தோட்டப்புறங்களில் வாழ்ந்த நம்முடைய மக்கள் பலர் இந்த வாவை பாவா உச்சரித்ததும் வாவை வாவா உச்சரித்ததும் உண்டு. சில ஊர் பெயர்கள் அப்படி சொல்லுவாங்க. வாகன்சரா என்பதை வாகன்சரா சொல்ல மாட்டாங்க, வாகஞ்சிரான்னு வாங்க, வாகஞ்சிரான்னு. பந்திங் என்பதை பந்திங் சொல்ல மாட்டாங்க, வந்தேன்னு வாங்க, வந்தேனுக்கு போறான்னு வாங்க. இது பேச்சு வழக்கில் இவ்வாறு திரிவடைந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவே மொழியிலையும் வரும். ஏன்னா மக்கள் வழங்குகிற வழக்கு தானே வந்து இலக்கணத்திற்கும் அமைக்கிற பொழுது இலக்கணத்துக்கு வருகிறது. மொழியிலேயும் திரிவுகள் வரும். எனவே வகரம் பகரமாக திரிதல், பகரம் பகரமாக திரிதல் என்பது திரிவு முறைகள்ல ஒன்று. இதனை அடித்த தொல்காப்பிய நூலுக்கிடையே போகிற பொழுது, நாம் நுட்பமாக போகிற பொழுது பிற்காலத்தில் நாம் இதற்கெல்லாம் பார்க்கலாம். எவ்வாறுலாம் எழுத்துக்கள் திரிவடைகின்றன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். சரி, ஆக சாபம் என்பது என்ன பொருள்னா சாப பாடுதல் அல்லது சாப சொல்லுதல். மனம் நொந்து ஒருவர் தனக்கு ஏதாவது கெடுதல் செய்து விட்டாலோ ஏதாவது ஏற்படுத்தி விட்டாலோ அவர்கள் சாம்படியாக செத்து போகும்படியாக பாடுவது, அது கூறுவது. எனவேதான் சாப பாடினான், சாபம் செய்து விட்டான், அதுக்கு பேர் சாபம். சா இதுக்கு வேர் சொல்லுது சா, மூலச்சொல் சா, ஓரெழுத்து ஓர் மொழி சா. ஏன் சா என்ற சொல் வந்து இங்க வந்து இறத்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சானா இறப்பு, இறந்து விடுதல சான்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த சா என்ற சொல்லுடைய விரிவு என்னன்னா, இது மறைஞ்சு வந்திருக்கு இந்த இடத்துல. இந்த சா என்ற சொல்லுடைய விரிவு சாய், 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 சாய்வு, சாய்தல். சாய்தல்னா என்ன பொருள்? சாஞ்சி போதல், நிமிர்ந்து இருக்கும் போது நேராக நிற்றல். சாய்ந்து விட்டா என்ன செய்யும்? அது கீழே விழுந்துடும், சாஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது நேரா நிற்பான், செத்து போயிட்டானா நேரா நிற்பானா? கீழே சாஞ்சிருவான். சாய்தல், சாய்தல், சாதல் என்று வந்தது. பொழுது காலையில் புலர்கிறது. காலையில் புலர்ந்த பொழுது இருள் கிழித்து இருளை விலக்கி வெளிச்சம் வந்து பொழுது புலர்கிறது. கதிரவன் மேலே எழும் இல்லையா? கிழக்கிலிருந்து உதித்து மேலே எழுந்து உச்சத்துக்கு சென்று பிறகு மாலையில மேற்கு பக்கம் சாயும். அப்படி கீழே அந்த பொழுது சாய்கிற பொழுது என்ன ஆகும்னா கதிரவன் மறையும். அந்த காலகட்டத்தை என்ன சொல்லுவாங்க? சாயும் காலம் இல்லைங்களா? இதற்கு தமிழ்ல கடற்கரை பகுதிகளில் சூரியன் எழுதுன்னு வச்சுக்கலாம். காலையில சூரியன் உதிக்கிறது. காலையில சூரியன் உதித்தா அந்த காலையில சூரியன் கடற்கரை பகுதியில் உதிக்கிற பகுதியை எழுவான்கரைன்னுவாங்க. சூரியன் காலையில உதிக்கிற கடற்கரை பகுதிக்கு பெயர் எழுவான்கரை. இதுவே மாலையில் சென்று மறைகிறதுன்னு வைத்துக் கொள்வோமே, மறையும் போது அந்த ஒளி கீழே படர்ந்து விடுகிறது, சாய்ந்து விடுகிறது, படுத்து விடுகிறது. அதனால அந்த அந்த மாலை பகுதியில் இருக்கிற அந்த கரை என்ன சொல்லுவாங்கன்னாக்கா படுவான் கரை. இதுக்கு பேர் எழுவான் கரை, அதுக்கு பேரு படுவான் கரை. மாலை பகுதிக்கு தமிழ்ல எட்பாடுன்னு ஒரு சொல் இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எட்பாடு. மாலை காலம் இருக்கு இல்லையா? இந்த மாலை காலத்திற்கு எட்பாடுன்னு ஒரு பெயர். எட்பாடு என்றால் எல் கூட்டல் பாடு, எல் கூட்டல் பாடு, எட்பாடு. ஏன் எட்பாடு? எல் என்றால் என்ன? எல் என்பது என்ன? யாருக்கு ஏதாவது பொருள் தெரியுமா? எல் என்னன்னு? எல் என்றால் நீங்க நினைப்பது போல இந்த நெய் எண்ணெய் எடுக்கிறோமே அந்த எல் அல்ல, அது எள். இது எல். எல் என்றால் ஒலி என்று பொருளாகும்.
ஒளின்னு ஏன் அதுக்கு பொருள் வந்தது? சூரியனுக்கு சூரியன் ஒளி தருகிறது. எனவே சூரியனுக்குள்ள இன்னொரு பேர் தான் எல். கதிரவனுக்கு தான் எல் என்று பெயர். எல்லி. எல்லி என்றால் கதிரவன். எல்லி. எல்லோன் என்றால் கதிரவன். எல்லவன் என்றால் கதிரவன். எல்லவன். அந்த காலத்துல கதிரவனை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். எல்லன். எல்லன். எல்லன் பேர் இருக்கா இல்லையா? எல்லப்பன் பேர் இருக்கா இல்லையா? நம்ம ஆளுங்க பேர் வைத்தா அப்பன், அம்மன், அம்மா, அப்பா, அம்மாயி இல்லைங்களா, ஆயி இப்படிலாம் சேர்த்து வைப்பாங்க. அந்த சொல்லுக்கு பின்னால வைப்பாங்க. முருகு, முருகாயி. முருகு அம்மாள், முருகம்மாள். முருகு அம்மை, முருகம்மை. அதே போல முருகு அப்பன், முருகப்பன். முருகு அப்பா, முருகப்பா. முருகு ஐயன், முருகையன். முருகு ஐயன், முருகையன். முருகு ஆயி, முருகாயி. இந்த ஆயி, ஐயன் எல்லாமே தூய செந்தமிழ் சொற்கள். இன்னைக்கு அப்படியான பேரை பார்க்க முடியாது. எல்லாம் இஷு குஷு குஷில வந்துருச்சு இல்லையா? அப்படியான பேர்களை இன்னைக்கு பார்க்க முடியாது. அன்றைக்கு நல்ல செந்தமிழ் நடையில பேர் வைத்தாங்க. தூய தமிழ், அழகான தமிழ். அதே வகை அதே அடிப்படையில் தான் எல்லன், எல்லப்பன், எல்லம்மாள். புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் வைத்த பேர் தான் எல்லப்பன், எல்லம்மாள் என்பதான். எல்லோன். எல்லோன் நம் நாட்டில் ஒரு பாவலர் இருக்கிறார். இப்ப எல் என்றால் கதிரவனை குறித்தது. தொல்காப்பியத்துல ஒரு இடத்துல ஒரு நூற்பா வருகிறது, எல்லே இலக்கம். இந்த நூற்பா எல்லே இலக்கம். இந்த நூற்பா எல்லே இலக்கம்னா எல் என்பது இலக்கத்தை குறிக்கும் என்பது பொருள். எல் என்றால் இலக்கம். இது என்ன பொருள்? எல் என்றால் இலக்கம். நான் இந்த பகுதி வரும்போது இன்னும் விரிவாக நான் சொல்லுகின்றேன். இருந்தாலும் முன்னோட்டமாக இந்த எல்லை பற்றி சொல்வதனால இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். எல், எல்லை இலக்கம். எல் என்றால் இலக்கம். இலக்கம் என்றால் எல். எல் என்றால் சூரியன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப இந்த எல் என்ற சொல் மொழிஞாரஞா தேவனைய பாவாணர் எப்படி இந்த எல் என்ற சொல் உருவாகியது என்று அவர் ஆய்வு செய்கிறார். வேறு சொல் ஆய்வு செய்கிறார். சொல்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்னா, இல் என்ற அந்த வேறு சொல் தான் இல் என்பது எல்லாக தெரியும் என்று காட்டுகிறார். இல் என்பது எல்லாக தெரியும். இல் அது திரிப்படைந்து எல்லாக மாறும். நான் எழுத்தை பற்றி பேசுகிற பொழுது எப்படி இது திரிப்படைகிறது என்பதை பற்றி நான் காட்டுவேன். நம்ம அடுத்த எழுத்துக்கு நான் நுழைய வேண்டும். அதை விரைவாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எழுத்து அதிகாரத்தில் எழுத்தப்பதை பற்றி பேசணும். எப்படி இந்த பன்னீர் உயிரெழுத்துக்கள் எப்படி உருவாகின, இயற்கையாக எப்படி உருவாகின என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்குவேன். எப்படி தமிழ் அந்த உயிரெழுத்துக்கள் உருவாக்க பெற்றன இயற்கையாக. இல் எல் எல் என்று தெரியும். எனவே எல் என்பது ஒளியை குறித்ததுனால இல் என்றாலும் ஒளிதான். இல் என்பது என்ன பொருள்? ஒளி. எல் என்றாலும் ஒளிதான், இல் என்றாலும் ஒளிதான் இல்லைங்களா? ஒளி என்பது வெளிச்சம். ஒளி என்பது வெளிச்சம். வெளிச்சம் வெள்ளையாக இருக்கும். வெளிச்சத்தின் நிறத்தை வெண்மை நிறத்தில் குறிப்பாங்க இல்லைங்களா? வெள்ளை நிறம். நீங்க அந்த வெளிச்சத்தை நோக்கி ஒரு ஒளி எழுப்புறீங்க, அது மீண்டும் எதிரொலி செய்யும். எனவே வெளிச்சம் என்பது வெள்ளையா இருக்கும். அதனால வெள்ளைன்னே பேர் அதற்கு. ஒரு இடத்துல வெள்ளை பூசினீங்கன்னாக்கா அந்த அறைக்குள்ள இருள் குறைஞ்சிருக்கும், ஒளி அதிகமாக இருக்கும். ஏன்னா வெண்மை என்பது ஒளியை எதிரொலிக்கக்கூடிய ஆற்றல் வெண்மைக்கு உண்டு. கருஞ்சாயம் பூசினால் வெளிச்சம் இருந்தாலும் அது அறை எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? எனவே வெள்ளை என்றதெல்லாம் அப்படிதான் வந்தது. ஏன் வெள்ளைக்கு வெள்ளைன்னு பேரு? அது ஒளியை தரக்கூடிய என்பதனால தான் வெள்ளைன்னு பேர் இருக்கு. சுண்ணாம்புக்கும் வெள்ளைனாங்க, வெள்ளையா இருக்கிறதுனால சுண்ணாம்புக்கு வெள்ளை என்று அடிச்சாங்க. வெள்ளை பூசிட்டீங்களா அப்படின்னா என்ன பொருள்? சுண்ணாம்பு பூசிட்டீங்கன்னா பொருள் இல்லைங்களா? வெளிச்சம் வெள்ளை என்று கூட பொருள் வந்தது. எனவே வெள்ளைக்கும் இல் இலக்கு என்றால் வெள்ளை என்று பொருள் ஆகியது. இல் இலக்கு என்றால் என்ன பொருள்? வெள்ளை. வெள்ளை நிறத்துக்கு இலக்கு என்று ஒரு சொல்லு உண்டு. இது பலருக்கும் தெரியாது. இலக்குன்னா வெள்ளைன்னு பொருள். இது எங்க பயன்படுத்துறாங்க தெரியுமா? இலக்கு என்ற சொல்ல லத்தீன் மொழியில பயன்படுத்துகிறார்கள். லத்தீன் மொழியில எப்படி பயன்படுத்துறானா லெக்கோ என்று பயன்படுத்துகிறான்.
லெக்கோ. நம்ம குருதியில் ஓடுகிற வெள்ளை அணு இருக்கு இல்லையா, நம்ம வெள்ளை அணுன்னு சொல்றோம். அறிவியல் பெயர் அதற்கு என்னன்னா லெக்கோசிட். அதுக்கு அறிவியல் பெயர் என்ன? லெக்கோசிட். சிட்டுனா சிட்டு. சிட்டு என்றால் சிறியது என்று பொருள். தமிழிலேயும் சிட்டு என்றால் சிறியதுதான். சிட்டுக்குருவி. ஏன் அதுக்கு சிட்டுக்குருவி? சிறிய குருவி. சிட்டா அப்படின்னா என்ன பொருள்? சிறியவன், சின்னவன். சிட்டு சிறியது, சில் சிறியது என்று பொருள். இந்த பின்னோட்டுகள்ல எழுத்துக்களை சேர்ப்பாங்க, சொற்களை சேர்ப்பாங்க. ஒரு சொல்லுக்கு முன்னாலையும் பின்னாலையும் சேர்க்கக்கூடிய சொற்கள் உண்டு. முன்னால் சேர்க்கக்கூடிய சொற்களை முன்னோட்டு என்றும் பின்னால் சேர்க்கக்கூடிய சொற்களை பின்னோட்டு என்று சொல்வார்கள். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வாங்கன்னா ப்ரீஃபிக்ஸ், சஃபிக்ஸ். முன்னால் ஒட்டுவது ப்ரீஃபிக்ஸ், பின்னால் ஒட்டுவது சஃபிக்ஸ். மலாயில கூட இருக்கு இல்லையா, பெண் நம்பஹான், தம்பா பண்றது பெண் நம்பஹான், இம்புஹான். முன்னால் ஒட்டுவது பெண் நம்பஹான் அவாலான், பின்னால் ஒட்டுவது ஆகியரா இல்லையா, பின்னால் ஒட்டுவது. எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லுங்க மலாயில. புஸ்தாக்கா. புஸ்தாக்கா என்ற சொல்ல அப்படியே பின்னால ஒட்டுறது சேர்த்தா எப்படி ஆகும்? புஸ்தாக்கா அன். அன் வருதா இல்லையா? இதெல்லாம் தமிழ் மூலங்கள். ஆண் என்ற மலையில பின்னம்பான்னு சொல்றது தமிழ்ல இருந்து போனது. அதே போல முன்னால் வரும்போது பெர் அப்படி சேர்ப்பான், பெர் புஸ்தாக்கா அன். மலையில நீங்க எடுத்து ஆய்வு செய்தா நிறைய தமிழ் ஒட்டுகள் இருக்கும். ஆண் இருக்கும், மான் இருக்கும், வான் இருக்கும், ஈன் இருக்கும், தீன் இருக்கும் இல்லைங்களா? அதை நீங்க ஆய்வு செய்யும் போது அதெல்லாம் விரைவா தெரிய வரும். அதெல்லாம் ஆக இந்த இல் என்பது ஒரு ஒட்டாக வருது. இதை சிறுமை பின்னோட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன? சிறுமை பின்னோட்டு. சிறுமை பின்னோட்டுன்னா சிறிய பொருள்களை சுட்டி சொல்வதற்காக, சிறிய சிறிய ரொம்ப நுட்பமா சின்ன பொருளா இருக்கு இல்லையா, அந்த சின்ன பொருள்கள்லாம் சுட்டி சொல்வதற்காக அந்த சொல்லுக்கு பின்னால் இந்த இல்ல சேர்த்து கொண்டு அது சிறுமை என்று பொருளாயிரும், அல்லது இன்மை என்று பொருளை குறிச்சிடும். இல்ல அப்படின்ற பொருளை குறிக்கும். இல்லை. இல் என்பது ஒன்று இல்லை என்ற இன்மை பொருளை குறிக்கும், இன்னொன்று சிறுமை பொருளை குறிக்கும், இன்னொன்று ஒலியை குறிக்கும். இல் என்றால் இப்ப இங்க நாம இந்த பாடல்ல வருவது இல் என்றால் ஒலி, ஒலி என்று பொருளாகும். இப்ப இதெல்லாம் நான் விரிவா சொல்லல. நான் பேசுறேனாக்கா நம்முடைய அடுத்த பாடத்திற்கு நாம் சொல்ல முடியாது. அது அடுத்தடுத்த வகுப்பில் நான் இதை பற்றிலாம் நான் விரிவாக சொல்லலாம். இப்ப நான் சாயை பற்றிய சொல்லி வந்து சாய் என்ற சொல்லை சொல்லி வந்து இதுக்கு வந்து விட்டேன் இல்லைங்களா. ஒலி அதாவது மாலையில சாய்கிற பொழுது அதற்கு சாய், சாதல், கிடத்தல் என்ற பொருள்ல, படுத்தல் என்ற பொருள்ல சா வந்தது. சா சாய் என்ற சொல் சாயிலிருந்து தான் சா உருவாகியது. சாய். இந்த சாய் என்பது ஒளிப்பட்டு ஒரு குச்சியை ஊனி இருக்கீங்க, அதுல ஒளிப்படுகிறது. ஒளிப்பட்டு அந்த குச்சிக்கு எதிர்ப்புறத்துல என்ன விழும்? நிழல் விழும். அப்படி நிழல் விழுது இல்லையா, நிழல் நிலத்துல சாயும். நிழல் நிலத்துல சாஞ்சதுனால அந்த நிழலுக்கு தமிழ் என்ன பேர்? பேரு சாயை அப்படின்னு பேரு. நிழலுக்கு தமிழ்ல இன்னொரு சொல் சாயை. இப்ப அது மாதிரியே இருக்கின்ற ஒன்றை அப்படியே அச்சு அடையாளம் அது மாதிரி இருக்கிறது. இதோடைய சாயை தான் அது, இதோடைய படிமம், இதோடைய படி அங்கே படிஞ்சு இருக்கிறது. இந்த குச்சியோடைய உருப்பதி எங்கே படிஞ்சிருக்கிறது? நிழலாக படிஞ்சிருக்கிறது. இதோடைய நிழல் இருக்கிறது. அதனால ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தை தந்தை போலவோ அல்லது தாயை போலவோ இருந்தா என்ன சொல்லுவாங்க? சாயல் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்படியே அப்பா மாதிரியே அச்சு அடையாளம் அவங்க அப்பா சாயலே இருக்கிறானே அப்படின்னுவாங்க. அந்த முகச்சாயல், சாயல். அப்ப என்னன்னா இந்த அடையாளம் அங்கே படிந்திருக்கிறது என்று பொருள். நிலத்துல படிக்கிற போது படிதா இல்லையா, அதனால சாயல் அதுக்கு பேர். அந்த அந்த காரணத்தினால இந்த படிக்கூட எடுக்கிறோம் இல்லையா, படி போட்டோஸ்டேட். இந்த போட்டோஸ்டேட் கூட ஒரு போட்டோ காப்பி, அதற்கும் சாயை என்று சொன்னாங்க. ஏன்னா இதோடைய உருப்பதி என்ன செய்யுது? அதுல படிக்கிறது. ஆனா அதற்கும் சாயை என்று பெயர். சா. எனவே சாய்தல் என்ற பொருள்ல சாவு என்று வந்தது. அங்க பாருங்க, யூ ஊவா மாறும். யகரம் ஒட்டு, யகரம் யா போட்டு புள்ளி வைக்கிற அந்த ஒட்டு வகர ஒற்றாக மாறும். சாயு சாவு இப்படிதான் திரிவடையும். சாயு சாவு.
புரியுதுங்களா? இப்படி பல இடங்களை பார்க்கலாம். காவாகமா மாறும், காவாவும் மாறும். இப்ப சாயு சாவு என்று சொன்னது சாகு அப்படின்னு கூட வரும், இக்காவும் வரும். இதெல்லாம் அறிந்து கொண்டு வச்சுங்களேன், நம்முடைய சொற்கள் தமிழ்ல எப்படி எப்படிலாம் உருவாகி இருக்குது என்பதை நாம் நுட்பமா அறியலாம். சாயு சாவு சாகு சொல்ற மாதிரி வழக்கில் இருக்குதானே, இதெல்லாம் வேறுபாடு. சரி, எனவே இந்த இலக்கு என்பது ஒளியை குறித்து என்பதனால, இலக்கு என்பது வெள்ளையை குறித்து என்பதனால, இலக்கு என்பது நாம் அடைகிற, அதாவது ஒளி என்பது ஒரு இடத்துக்கு செல்கிறோம், எவ்வளவோ தொலைவில் ஒரு ஒளி தெரிகிறது, தொலைவில் அந்த வெளிச்சம் தெரிஞ்சதுனால, அப்படி தொலைவில் தெரிகிற அந்த வெளிச்சம் என்பது நமக்கு அந்த இடம் அங்கே இருக்கிறது என்பதை ஒரு குறியீட்டாக காட்டும். வெளிச்சத்தை பார்த்து அந்த இடத்தை கண்டுபிடிப்பாங்க. அதனால அந்த குறியீட்டு, அந்த இடம் இருக்கிற அந்த குறியீட்டுக்கு இல் என்ற வேர் சொல்லி அடிப்படையாக கொண்டு இலக்குன்னு பேர் வைத்தாங்க. ஏன் இலக்குன்னு சொல்றோமா இல்லையா? இந்த இலக்கு, அந்த இலக்கு, அந்த இலக்கை போய் நம்ம அடையணும் அப்படின்னா குறியீட்டுக்கு இலக்குன்னு பேர் வந்ததுக்கு காரணம் அதுதான். இல் என்ற பேர்ல அடிச்சொல்ல வேர் சொல்ல இருந்து வந்தது இலக்கு. ஏன் இல் என்ற வேர் சொல்ல வந்தது? இல் என்றால் என்ன? ஒளி. ஒளி என்பது ஒரு குறியீடாக இருந்தது. இந்தியா என்கிற ஒரு பெரிய துணைக்கண்டம், அதுக்கு பண்டைய நாள் அதுக்கு பெயர் உள்பட இந்தியா என்று கிடையாது. 1800களில் தான் வந்து அதுக்கு இந்தியானே பேர் வந்ததாக நான் ஒரு குறிப்பை படித்தேன். வெள்ளைக்காரன் தான் இந்தியான்னு பேர் வைக்கிறான், இந்தியா என்றே அதுக்கு பெயர். அதற்கு பண்டைய நாளில் தமிழர் நூல்களில், தமிழ் இலக்கியங்கள் என்ன பெயர்? நாவலன் தீவு என்றும், நாவலன் தன்குழி என்றும், நாவலன் தேயம் என்றும் பெயர் இருக்கிறது. இதுல வியப்பினா நாவலன் தீவுன்னு சொல்றது தான். 4 பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு இடமாக அது ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அப்ப நாவலன் தீவுலாம் வந்திருக்காது, தீவு என்ற பெயர் வந்திருக்காரு இல்லைங்களா? அந்த இந்தியா என்ற அந்த தேயத்திற்கு, நாவலன் தேயத்திற்கு அருகிலே ஒரு பெரிய துணைக்கண்டத்திற்கு எடுத்துக்காட்டாக தொலைவில் இருந்த களங்களுக்கு ஒரு குறியீடாக இலங்கி கொண்டிருந்த காலத்தினால, இலங்கு ஐ இலங்கை, இலங்கை என்ற பேரும் தூய செந்தமிழ் பேர் தான். தமிழ் பேர், தமிழன் வச்ச பேர் அது. இலங்கை என்று தமிழன் சொட்டிய பேர். இந்த இலங்கை என்ற பேர் தான் கால ஓட்டத்துல இலங்கை, லங்கை, லங்கை, லங்கா, லங்கா, லங்கான்னு ஸ்ரீலங்கா நான் வச்சுக்கிட்டு காரணம் தமிழ்ல இருந்து திரிபடைய செய்தது. அப்படியே மாறி மாறி பிற மொழிக்கு செல்கிற பொழுது மொழி மாறி மொழி பெயர்ந்து பேசுகிற மக்களுடைய வாயில தமிழ் சொற்கள் தமிழாக இருக்காது, செந்தமிழாக இருக்காது. அவன் திரித்து தான் பேசுவான் இல்லைங்களா? எனவே அதுக்கு பேர் இலங்கை, இலங்குதல் என்ற பொருள். எடுத்துக்காட்டாக இலங்குதல். ஏன்னா இலங்கு என்பது ஒரு குறியீட்டை குறித்தது, வெளிச்சம் என்ற பொருள்ல குறியீட்டை குறித்தது. சரி, அதாவது ஒரு மனிதன் தான் செல்ல வேண்டிய இலக்கு, இடம், அவன் போய் அடைஞ்சிட்டான். அல்லது வாழ்க்கையில, வாழ்க்கை பயணத்துல, வாழ்க்கை செலவுல, எதிர்காலத்துல அவன் ஒரு லட்சிய, அவனுடைய வேட்கையோடு செயல்படுகின்றான், குறிக்கோளோடு செயல்படுகின்றான். செயல்பட்டு அந்த இடத்தை போய் அவன் அடைஞ்சிட்டான். அடைந்துட்டானா அவன் வெற்றி அடைஞ்சிட்டான் பொருள். இந்த வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டான் பொருள். வெற்றியை அடைந்து விட்டானா அவன் அந்த இலக்கை அடைந்து விட்டான்னு பொருள். இலக்கை அடைஞ்சிட்டான். எனவே இலக்கை அடைந்த அந்த இலக்குக்கு இலக்குன்னு பேர் வந்து நான் முன்னமே சொன்னேன். அந்த இலக்கு என்ற சொல்லுதான், அந்த இலக்கு இலக்கியம் என்ற சொல்லுதான் அவனுடைய அந்த குறிக்கோளை பிறகு அப்படியே அது மறுவுகிறது. எப்படி மறுகிறது? இலக்கியம் இலட்சியம் என்று மாறுகிறது. இலக்கு, இலச்சு, இலட்சியம். இலக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருள் அல்லது செல்வம் என்பது இன்றியமையாத ஒன்று. செல்வம், பணம் இன்றியமையாத ஒன்று. பொருள் வந்து சேர்ந்தா அவன் வந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா பணத்தை பயன்படுத்தி கொண்டு செல்வ வாழ்க்கை வாழ்வான். எனவே பொருளை அடைவதற்காக உழைக்கிறான். அந்த காலத்தெல்லாம் பொருள் ஈட்டுவதற்காக கடல் கடந்து தான் சென்றிருக்கிறார்கள். திருமணம் புரிவதற்கு முன்னால இலக்கியங்கள்ல குறிப்பு இருக்கிறது. ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ண போறான், திருமணம் பண்ணுவதா இருந்தா அதுக்கு முன்னால் அவன் பொருள் ஈட்டணும். பொருள் வை பிரியின், பொருளுக்காக பிரிந்து போவான். தன்னுடைய இல்ல கிளத்தியாக போகின்றவர்களை திருமணம் போவதற்கு, அவளை கல்யாணம் பண்ணுவதற்காக என்ன செய்வானா, பொருள் தேடிதான் திருமணம் பண்ணுவான். ஒருங்கையான திருமணம் பண்ண மாட்டான் இன்னைக்குள்ள பயலுங்க மாதிரி. அன்னைக்கு பொருள் தேடி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அவன் எந்த சிக்கலும் தனக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில
ஏன்னா வாழ்க்கையில பொருள் இல்லைன்னா சிக்கல் வந்துடும். பொருள் இல்லைன்னா இல்லைங்களா, பொருள் சிக்கல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பொருள் தேடி அந்த சிக்கல்லாம் நிறைய செஞ்சுட்டு அப்பதான் திருமணம் பண்ணுவான். அதற்காக பொருள் வழி பிரிவான் இல்லைங்களா. பொருள் என்ன ஆயிற்று, அந்த அந்த பொருளை அவன் அடைஞ்சிட்டான்னு வச்சுங்களேன், அந்த பொருள் அவன் வாழ்க்கையில அடைந்த ஒரு இலக்கு ஆயிற்று. அதனால பொருளுக்கும் பணத்திற்கும் இலக்கு என்று பேர் வந்தது. இலக்கு, இலக்கம்னா செல்வம், பொருள். இலக்கம்னா என்ன பொருள்? செல்வம். இந்த இலக்கம் என்ற சொல்லுத்தான் வடக்குக்கு போகிற பொழுது என்ன ஆயிற்று, அவங்க வாயில பொதுவா க என்ற அந்த பெருமாள் நாம் ஒழிக்கிறதுலாம் அவன் ச என்று ஒழித்தார்கள். நம்ம பக்கம்னா அவன் பச்சம்னா. ஒருதலை பக்கமா பார்க்க கூடாது, பேசக்கூடாது என்பதான் ஒருதலை பச்சமா பேசக்கூடாதுன்னு அவங்க பேசுறது. இது தமிழ் தூய செந்தமிழ் வழக்குல எப்படின்னா பக்கம் சொல்லணும், ஒரு பக்கமா பேசாதீங்க தெரியுங்களா, ரெண்டு பக்கமா பார்த்து பேசுங்க. இந்த சொல் தான் என்ன ஆயிடுச்சு, ஒருதலை பச்சமா பேசாதீங்க, பக்கம் பச்சமாயிருச்சு. அதாவது ஒரு மாதத்துல 30 நாள்கள் இருக்கிற ஒரு மாதத்துல 15 நாள்கள் தேய்பிறை, 15 நாள்கள் வளர்பிறை, 15வது நாள் நிறை நிலாவும், 15வது நாள் அடுத்த 15வது நாள் மறை நிலாவும் வந்துடும். மறை நிலா என்பது அமாவாசை, நிறை நிலா என்பது பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கு பண்டைய நாள் என்ன பேர் தெரியுமா, வெள்ளுவான்னு பேரு. வெள்ளுவவு, வெள்ளுவா, வெள்ளுவவுன்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் இன்னும் வழக்குல இருக்கு, வெளுத்த வாவுன்னு வாங்க மலையாளத்துல. அதே போல இந்த அமாவாசைக்கு என்ன சொன்னா காருவா அல்லது கார் உவவு. அவன் என்ன பண்ணா கருத்த வாவுன்னா. அது மலையாளம் என்பது தமிழினுடைய திரிவு மொழி தானே. இன்றைக்கும் மலையாளத்துல நிறைய செந்தமிழ் சொற்கள் நிறைய இருக்குன்னு நான் பயன்படுத்த நல்ல தமிழ் சொற்கள் மலையாளத்தில் இன்னும் இருக்கிறது. இப்ப கலப்பு சொற்கள்லாம் கலந்துட்டா தமிழா தான் இருக்கும் இல்லைங்களா. இது என்ன சொன்னா, இது ஒளிப்பக்கம், இது இருப்பக்கம். அது அப்படியே வடமொழிக்கு மாறுகிற பொழுது கருள், கருமை பக்கம் என்ன ஆயிடுச்சு, கருள் என்பது கிருஷ்ண பக்கம், கிருஷ்ண பச்சம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒளிக்கு சுல், சுல்கு சுக்கு, சுக்கிலம்னா ஒளி, சுக்கில பச்சம் அப்படி ஆயிடுச்சு. பக்கம் என்பது பச்சம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இலக்கம் என்பது லட்சம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இலக்கத்தை விட்டுட்டோம், லட்சத்தை சொல்லி கொடுத்துருக்கோம். லட்சம் என்பது தமிழின் ஒரு திரிவு தான், வேற ஒன்றும் இல்லை. தமிழிலிருந்து சற்று திரிவடைஞ்சது. லட்சம், லக்கம், லட்சம். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், பெண் குழந்தை பிறந்துருச்சு, செல்வ செழிப்போடு அந்த குழந்தை இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன பேர் வைக்கிறான், இலக்கு, இலக்குமி. அதுதான் எப்படி மாறுனுச்சு, லட்சுமின்னு மாறுனுச்சு. லட்சுமி நம்மளுடைய தெய்வம் என்ன, பணம் கொட்டும் தெய்வம். வீட்டுல லட்சுமி குடிக்கொண்டிருக்காருன்னா என்ன பொருள், பணம் கொட்டுதுன்னு அர்த்தம். லட்சுமின்ற பேர்ல யாரும் குடிக்கொண்டிருக்கான பொருள் இல்ல, அந்த வீட்டுல செல்வம் படிக்குதுன்னு அர்த்தம், பொருள் இல்லைங்களா. நாவிடத்தை நாமகள் குடிக்கொண்டிருக்காருன்னா நாக்கில யாரும் நாமகள்ன்ற ஒரு பேர்ல உள்ள பொண்ணு குடிக்கொண்டிருக்கான பொருள் இல்ல, பேச்சாற்றலுடையவனு பொருள். நாமகள்னா அதை உருவகப்படுத்தி சொன்னாங்க. கலைமகள்னா என்ன பொருள், கல்வி ஆற்றல், எல்லா வகையான கல்வி ஆற்றலும் நிரம்பி பெற்றவன். அதனால அவனிடம் கலைமகள் குடிக்கொண்டிருக்கிறாள், அது உருவகப்படுத்தி சொன்னாங்க. அதே போலதான் திருமகள் என்பதும், திருனா என்ன, எல்லா சிறப்பும் சேர்ந்தது, திரண்டது என்ற பொருள். எல்லா வகையான சிறப்பும் ஒரு திரட்டாக குவிந்து இருப்பது, திரட்சி, திரண்டு இருப்பது. இந்த திரண்டு இருப்பதனால தான் அதுக்கு பேர் திரு, தூய செந்தமிழ் சொல். திருன்னா அது அப்படிதான் அந்த திரு என்ற சொல் உருவாக்கியது. இந்த திருவை தான் வடவர்கள் என்ன செய்தாங்க, அவன் வாயில திருன்னு வரல, அவன் திரு 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 சிர சிர ஸ்ரீ ஸ்ரீ. வேறொரு மொழிக்காரனுக்கு அல்லது வேறொரு மாறி பேசுறவனுக்கு கண்டிப்பா நம்ம மொழி அவன் வாயில இயல்பா வராது. இப்ப நம்ம நாட்டிலே பாக்குற மலாய்க்காரனை போய் தமிழ் பேசுவான், எப்படி பேசுவான், நம்ம மாதிரியா பேசுவான், அவன் விடைப்பான், கடா முடா கடா கடா என்னாலே அப்படின்னுவான் இல்லைங்களா. ஏன்னா அவனுக்கு கேட்கறது அப்படி இருக்கும். சீனான பேசணும்னா வருமா, சுட்டு போட்டா கூட இப்போ உள்ள சீன கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு இருக்கிறானுங்க, அவன் வாயில ரா வராது. ரான்னு சொல்லலாம் லானுவான், லோரின்னு சொன்னா லோலின்னு வாங்க, கேட்டிருக்கீங்களா, வரவே வராது. ஏன்னா ரா வராது. அது அவனுடைய மொழி இயல்பு, அவன் நாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவனுடைய இயல்பு தன்மை, நாப்பழக்கம், நாப்புரட்சி, இதெல்லாம் அவங்களுக்கு அப்படி அமைந்தது அந்த மொழி அமைப்பு. அது மூக்கொழி, சீன மொழி என்பது மூக்கொழி இல்லைங்களா. அதனால செல்வம் கொழித்த, செல்வம் சேர்ந்திருக்கிற தன்மை இலக்குனாங்க. அதனால முன்னிட்டு தான் பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது இலக்குமின்னாங்க. இலக்குமி என்பது வடச்சொல் அல்ல. அப்ப நாம தவறா நினைச்சிட்டு இருக்கல, இலக்குமி என்பது வடச்சொல்லை பார்த்துதான் லட்சுமி, லக்ஷ்மி என்ற சொல்லத்தான் இலக்குமினை மாற்றி வைத்துக் கொண்டார்கள். அப்படி அல்ல, இலக்குமி என்ற தூய செந்தமிழ் சொல்லத்தான் அது வடக்கே போகிற பொழுது அவன் வாயில சரியா உச்சரிக்க முடியாதனால அது
இலக்குமி லட்சுமியா மாறி லட்சுமி லக்ஷ்மியா மாறிச்சு. அதே போலதான் இலக்குவன் என்பதும் இலக்குவன் இலக்குவன் என்பது இலக்குமணன் என்பது இலக்குவன் லக்குமணனா மாறி லக்குமணன் தூய செந்தமிழ் தான். லட்சுமணனா மாறி லட்சுமணன் லக்ஷ்மணா மலாயில வழங்கு. தமிழ்ல இலக்கு என்ற வேற்றொழிந்து போனது இல் ஒளி அடிப்படையில். இப்ப இதெல்லாம் நாம் இந்த சாய் என்ற சொல்லிலிருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது பிறகு பார்ப்போம் இன்னும் விரிவாக. சா சாய் சாவு சாவு சாப்பாடுதல் சாகும்படியாக பாடுதல் சாகும்படியாக திட்டுதல் சாபம் சாபம் அப்படி வந்தது இல்லைங்களா? அப்ப இவர் சாபம் படித்தார் யாரு? நம்முடைய அகத்தியர். தொல்காப்பியருடைய பணம்பாரனாருடைய பாயிர உரையில அகத்தியரை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அகத்தியர் என்பது இந்த உரையாசிரியர்களால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. அந்த அவைக்களத்திலே அகத்தியர் என்ற பேரே கிடையாது. தொல்காப்பியருடைய ஆசிரியர் அகத்தியர் என்று உரையாசிரியர்கள் தான் சொல்கிறார்கள் ஒழிய ஆய்வுப்படி அகத்தியர் தொல்காப்பியருடைய ஆசிரியர் கிடையாது. இதை பற்றிலாம் கடந்த கிழமையில் சொன்னேன். ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் என்றும் குறிப்பு வருகிறது. ஐந்திரம் நிறைந்த அப்படிதான் வருகிறது. அது நிறைவாக பெற்றவன் பொருள். ஐந்திரனா என்ன நான் கடந்த கிழமை பாகுபடுத்தி காட்டினேன். தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியல் கூறுகள்ல இயற்கையை பற்றி ஆய்வு செய்தான், வாழ்வியலை ஆய்வு செய்தான், உயிர் இயக்கத்தை ஆய்வு செய்தான் இல்லைங்களா? இவற்றெல்லாம் ஆய்வு செய்கிற பொழுது அவர்கள் பாகுபடுத்தி அதாவது பகுப்பாய்வு செய்து வைத்திருக்கிறார்கள். இயற்கையை அனாலிசிஸ் பகுப்பாய்வு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படி பகுப்பாய்வு செய்து வைக்கிற பொழுது அவன் என்ன செய்யறான்? இயற்கையை பார்க்கிறான். இயற்கை எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் 5 பிரிவுக்குள்ள அடங்கு. இந்த இயற்கை மூலங்கள் 5 பிரிவுக்குள்ளதான் அடங்கும். ஒன்றாவது என்ன? நிலம். இரண்டாவது நீர். மூன்றாவது தீ. நான்காவது வளி. ஐந்தாவது விசும்பு. நிலம், நீர், தீ, வளி, விசும்பு. இதுக்கு பேர் தான் 5 பூதங்கள் பேர். 5 பூதங்களுக்கு ஏன் பூதம்னு சொன்னா அருளாளன்? பூதம்னா என்ன பொருள்? பூதம்னா என்ன? நீங்க அறிந்தது என்ன பூதம்னா? பூதம்னா பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் அந்த பூதம்னு பேர் வந்தது? இதுவே பெரிய வியப்பு. இது ஒரு அறிவியல் சொல். பூதம் என்பது ஒரு அறிவியல் சொல், ஒரு சயின்டிபிக் டெர்ம்ஸ், ஒரு அறிவியல் சொல் பூதம் என்பது. கடந்த காலம் நான் சொன்னேன் பூதம், அதாவது ஐம்பூதத்தை பற்றி. பூதம் நம்ம ஆளுங்களாம், நம்ம பெண்கள்லாம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் போது அந்த காலத்துல வீர கதைகளை சொல்லி சோறு ஊட்டினாங்க. இயற்கை பார்த்து அதோ பார் வானத்து நிலா என்று காட்டி சோறு ஊட்டினாங்க. அல்லது பாட்டு பாடி சோறு ஊட்டினாங்க. நிலாவை பார்த்து பாடி நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா எல்லாம் பாட்டு பாடி சோறு ஊட்டினாங்க. தென்னாசி எப்படி சொல்லிட்டாங்க அம்மா? சரி, இப்ப எப்படி சோறு விட்டுறாங்க? அல்லது இடைக்காலத்துல எப்படி சோறு விட்டுறாங்க? ஒரு 5 கண்ணை, ஒரு பூச்சாண்டி சாப்பிடல 5 கண்ணை வந்துடுவான், கண்ணை நோண்டிடுவான். இப்படி அச்சுறுத்தி பயமுறுத்தி சோறு விட்டுறாங்க. இது பிள்ளைங்களுக்கு ஒரு அச்ச மனப்பான்மைய, பயம், ஒரு அச்சம். இப்ப நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஒரு பாடல் படிக்கிறார் இல்லையா? வேப்பமர உச்சியில் நின்று பேயுன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க சொன்னாரா இல்லையா? அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பி விடாதே அப்படின்னு. வேடிக்கையாக கூட அதை நம்ப வீரத்தை விட்டுற நம்ப, அதெல்லாம் உன்னை அதை உன்னை அச்சுறுத்ததுக்காக சொல்லப்பட்ட செய்தி. ஏன்னா அஞ்சி சாகக்கூடாது, அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனி இல்லைன்னு பாரதியார் சொன்னார். அந்த அளவுக்கு அஞ்சி நடுக்குகிற ஒரு இனமா நம்ம இனம் போயிட்டோம். எத்தனையோ 1000 ஆண்டு காலமாக 3000 ஆண்டுகளுக்கு பிறகு படிப்படியா வீழ்ந்தது. ஆனா அந்த அச்சத்தை போக்கி இவனை நிமிர்ந்தெழ வைத்தவன் ஒரு தலைவன் தான். யாரு? தலைவர் பிரபாகரன் தான். கூனி அஞ்சி நடுங்கி ஒடுங்கி வாழ்ந்தவனை நிமிர்ந்தெழ வைத்த தலைவன் பிரபாகரன். சரியா? சரி, பூதம்னா என்ன? பூதம்னா உள்ளோட என்ன பொருள்? ஏன் அதுக்கு பெரியது என்ற பொருள் வந்தது? இப்ப ஒரு ஊதற்பை இருக்கு, அதை எடுத்து ஊதுறோம். ஊதற்பைனா பலூன். இந்த பலூன் எடுத்து ஊதுறோம், ஊதும் போது என்ன வாயிலிருந்து எதை வெளியிடுறோம்? காற்றை வெளியிடுறோம். காற்றை எடுத்து ஒரு பைக்குள்ள ஊதுனா ஊதுறோம். அந்த பை என்ன செய்யும்? விரிவடையும், பிரிதல். அந்த ஊதுவதற்கு பேர் பூதுதல் என்று பேர். ஊதல் காற்று வெளியாகி அந்த பை விரிவதை
பை விரிந்து போவதை பூதுதல் சொல்லுவாங்க. விரிவடைதல பூதுதல். விரிவடைந்திருப்பது பூதை. விரிவாக பெரிதாக இருக்கிற தோற்றம் வந்து பூதம். பெரிதல், பெரிதாகுதல். இந்த இயற்கை விசும்பு என்று சொல்லப்பட்ட யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் என்பது உடைபரப்பி விரிந்திருக்கிறது, எல்லை இல்லாமல் விரிந்திருக்கிறது. எனவே எல்லை இல்லாமல் விரிந்திருக்கிற இந்த அண்டவெளியை பூதம். இந்த அண்டவெளிக்கு பேர் தான் பூதம். ஏன்னா விரிவடைந்திருக்கிறது. இந்த அண்டவெளி என்ற இந்த பூதம் எத்தனை பிரிவாக பிரிந்திருக்கிறது? 5 பிரிவாக பிரிந்திருக்கிறது. அந்த 5 பிரிவுகளை தான் ஐம்பூதங்கள். பூதங்களுடைய பிரிவு தான் 5. அதுக்கு பேர் தான் 5 பிரிவுன்னு சொன்னா, 5 பூதங்கள்னு சொன்னா. பூதங்கள்லாம் விரிந்திருப்பது. உருவத்தால் ஒருத்தர் பெரிதாக இருக்கிறாரு, நம்ம விட நம்ம மலைக்கிற அளவுக்கு அந்த உருவம் பெரிதாக இருக்கிறது. எனவே அந்த உருவத்தை பார்த்து என்ன சொன்னா, அது பூத உடம்புன்னா. ஏன்னா விரிவடைந்து பெரிதாக இருப்பது. இதுக்கு என்ன காரணம்? பூதம் என்ற சொல், பூது என்ற சொல் எப்படி வந்தது? பூன காற்றால் ஊதுவது, பூதுதல், பூதை. பூதி பெரிதா இருக்கிற அந்த பலூன் பூதி. ஊதுவது ஊதி, ஊதல் சொல்றோமா இல்லையா? ஊதல், ஊதி என்றெல்லாம் வருவது போல பூதி, பூதல், பூதை என்றெல்லாம் பலூனுக்கு பேர். நம்ம பலூன் என்ற ஒரு சொல்ல தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆங்கில சொல்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அது கூட வேர் மூலம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கு இல்ல. அப்ப 5 பூதங்களா பார்த்தாங்க: நிலம், நீர், தீ, வழி, விசும்பு. இந்த 5 பூதங்களை நம்ம பாகுபடுத்தி பார்த்தோம். பொருளின் நிலையாக கடந்த கிழமை நான் அதெல்லாம் விளக்கினேன். ஒரு மீள் பார்வை தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். ஒன்றாவது நிலம், நீர், தீ, வழி, விசும்பு. இவை பொருள்களின் நிலை. பொருளின் நிலையாக நாம் மாற்றுகிற பொழுது, பொருளின் நிலை என்று சொன்னால் ஸ்டேட்டஸ் ஆஃப் த மேட்டர். ஸ்டேட்டஸ் ஆஃப் த மேட்டர். வகுப்புல ஏன் பிரகடிக்கிறேன் உங்களுக்கு? ஸ்டேட்டஸ் ஆஃப் த மேட்டர் அப்படின்னு பார்க்கிற பொழுது பொருளின் நிலை, அதான் ஸ்டேட்டஸ் ஆஃப் த மேட்டர் சொல்லுவாங்க அறிவியல்ல. நிலம் என்பது எந்த வடிவம்? திட வடிவம். இது திடம். நீர் என்பது எந்த வடிவம்? நீர்ம வடிவம். தீ என்பது எந்த வடிவம்? தீம வடிவம். இத அறிவியல் என்ன சொல்றாங்க? இதுக்கு பேரு பிளாஸ்மா. வளி என்பது வளிம வடிவம். இது கேஸ். விசும்பு என்பது ஸ்பேஸ். ஸ்பேஸ். இது வந்து ஒரு வெற்றிடம் அல்லது வெளிமம். தமிழ்ல சொன்னா வெளிமம் சொல்லலாம். இது பொருள்களின் நிலை. பொருள்களின் நிலையில 3க்கு நாம் உருவு காணுறோம். உருவு தெரியுது. 4க்கு திடம் தான் என்ன நமக்கு அடையாளம் தெரிகிறது. நீர்மம்னா நமக்கு அடையாளம் தெரிகிறது. தீனா நமக்கு நெருப்பு அது தெரியுது. கடும் வெப்பநிலையில் இருப்பதுதான் தீமம். வளிமம்னா காற்று நமக்கு தெரிகிறது. ஆனா ஸ்பேஸ், விசும்பு என்பது ஒரு அடையாளமாக, ஒரு மூலக்கூறாக உலகத்திலேயே தமிழர்கள் மட்டும்தான் சேர்த்தாங்க. கிரேக்கர்கள் 4 மட்டும் தான் சொன்னாங்க. நீங்க அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸோடைய தத்துவவியலை எடுத்து யாராவது படிச்சீங்கன்னா, மெய்யியல் கோட்பாடு, பிலாசபி, தத்துவியல் கோட்பாடு எடுத்து பார்க்கிற பொழுது அவங்களுடைய சாக்ரட்டிஸ் வந்து பேசுறாரு. சாக்ரட்டிஸ் பத்தி பேசியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. சாக்ரட்டிஸ் நூல்கள் இருக்கு. அதாவது பிளேட்டோவின் அரசியல் சொல்லிட்டு நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு நூலை சொல்றேன், போய் படிங்க. பிளேட்டோவின் அரசியல் அப்படின்னு அறிஞர் சாமிநாத சர்மா ஒரு நூல் எழுதியிருக்கிறார். சாக்ரட்டிஸை பத்தி பார்க்கிற பொழுது எனக்கு அந்த நூல் ரொம்ப விரும்பி படிப்பேன். நான் படித்தேன் அந்த நூலை. 2 பாகமாக இருந்து ஒரு பாகமாக வெளியிட்டு இருக்கிறாங்க. அவர் சாக்ரட்டிஸ் சுற்றி 4-5 மாணவர்கள் இருந்த நேரம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்களாம். நிறைய கேள்விகள், வினாக்கள் அவர் தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் இந்த இயற்கையை பற்றி, இந்த விண்ணியலை பற்றி, வானியலை பற்றி, வெப்பத்தை பற்றி, குளிர்ச்சியை பற்றி, குளிர்ச்சினா என்ன, வெப்பம்னா என்ன, இதை பற்றிலாம் பேசியிருக்காரு. எது குளிர்ச்சின்னு சொல்றீங்க, எது வெப்பம்னு சொல்றீங்க, இதை பற்றிலாம் சாக்ரட்டிஸ் பேசியிருக்காரு. அது அவருடைய அந்த மெய்யியல், தத்துவவியல், பிலாசபி. தமிழருக்கு தத்துவம் இல்லை அல்லது மெய்யியல் இல்லைன்னு நான் கொஞ்சம் பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். உலக மக்கள் எல்லாம் நாகரிகம் அடையாத காலத்திலேயே தத்துவவியலை, மெய்யியல் உலகத்திற்கு கூறியவர்கள் தமிழர்கள். இதை அதுக்குன்னு நூல்கள் இருக்கு. நீங்கள்லாம் பிள்ளைகள், நீங்க வாய்ப்பு இருந்தால் வளர்ந்து கொஞ்சம் நீங்களுடைய கல்வி நிலைகள்லாம் ஓய்வு இருக்கிற பொழுது இந்த தத்துவவியலை எடுத்து பாருங்க, மெய்யியலை எடுத்து பாருங்க. தமிழருடைய தத்துவம். பல்கலைக்கழகத்தில் போனா எதை பற்றி சொல்லி கொடுப்பானாக்கா, ஃபல்சஃபா இஸ்லாம் அதை பற்றி சொல்லி கொடுப்பான். ஃபல்சஃபா கிரீக், ஐரோப்பியர்களுடைய ஃபல்சஃபா, பிலாசபி. நான் தமிழருடைய தத்துவத்தை நாம் எங்கேயும் படிச்சிருக்குமா? ஃபல்சஃபா தமிழ்ஸ் அப்படின்னு இருக்கா? இல்ல.
2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு வாழ்ந்த வள்ளுவனுடைய கருத்தை கூட முழுமையாக அவன் எழுதி சொல்லி தொட்டு கூட பேசுறதில்ல வள்ளுவன் திருக்குறள்ல. ஆனா கன்ஃபூசியஸை பத்தி பேசுவான், சாக்ரடீஸை பத்தி பேசுவான். இவ்வளவு பெரிய அந்த, அதாவது நீங்க கேள்விப்பட்டீங்களா, போதி தர்மனுடைய கோட்பாடுகள்ல ஒன்று போயிட்டு அந்த ஷென் தத்துவம், ஷென் தத்துவம் சொல்றாங்க, படிச்சு கேள்விப்பட்டீங்களா? அந்த ஷென் தத்துவத்துல வந்து 2 வகையான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை. என்ன சொல்லுவாங்க? இன் யாங், இன் யாங் தானே. இந்த கருப்பு வெள்ளைன்ற இருமை கொள்கை, இதுக்கு பேர் இருமை, டுவலைசம், இருமை கொள்கை. இந்த இருமை கொள்கை அவனுக்கு கொடுத்தது யாரு? இங்கிருந்து கொண்டு போனவன் யாரு? கொண்டு போனவன் போதி தர்மன். அதாவது நீங்க இப்ப 7ஆம் அறிவு படத்தை பார்த்தப்ப தான் போதி தர்மன் பத்தி எல்லாத்துக்கும் தெரிந்தது. ஆனா கொண்டு போய் பரப்பி விட்டவன் போதி தர்மன் சீனாவுக்கு. அந்த இன்யாங் கொள்கையை, இது கருமை வெள்ளை, வெள்ளை கருப்பு என்ற கொள்கை. இந்த வெள்ளை கருப்பு இருமை கொள்கை, ஒன்று வெள்ளையா இருக்கும், ஒன்று கருப்பா இருக்கும், இல்லைங்களா? இந்த இருமை கொள்கையை அவனுக்கு முன்னால 1000 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த இருமை கொள்கையை உருவாக்கி கொடுத்தவன் யாருன்னா தமிழன். ஜீவலாயுசத்துக்கு பேர் வள்ளுவர் சொல்ற திருக்குறள்ல. அதுவல்ல, இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இருமை, ஜீவலாயுசம், இருமை கொள்கையை வள்ளுவர் பேசுறார். அந்த இருமைனா என்ன? என்ன அந்த இருமை? எங்க பார்த்தாலும் இயற்கை வந்து 2 தான் இருக்கும். ஒன்று எதிரும் புதிருமா இருக்கும், ஒன்று நேரா இருக்கும், இன்னொன்று எதிரா இருக்கும், ஒன்று குளிர்ச்சியா இருக்கும், இன்னொன்று வெப்பமா இருக்கும், ஒன்று ஆணா இருக்கும், இன்னொன்று பெண்ணா இருக்கும். இதெல்லாம் நீங்க எங்க பார்த்தாலும் பார்க்கலாம். ஒன்று இரவா இருக்கும், இன்னொன்று பகலா இருக்கும், ஒன்று காந்த முனைகள், இல்லைங்களா? ஒன்று வடக்கா இருக்கும், இன்னொன்று தென்துருவமா இருக்கும். இதெல்லாம் இங்க பார்த்தாலும் 2ஆ இருக்கும். இதைத்தான், இந்த தத்துவத்தை தான், இந்த நெறியத்தான், இந்த கொள்கையைத்தான் அப்படியே ஒரு மெய்யலா படைச்சான். அம்மை அப்பன் என்று சொல்லி இதெல்லாம் சொன்னான். சக்தி சிவன் சொன்னது உள்ளபடி என்னன்னா இந்த இருமை கொள்கை சொன்னதுதான். ஆனா இந்த கொள்கை யாராவது பாக்குறாங்களா? இதை ஆய்வு செய்யறாங்களா? இதை பற்றி பேசுறாங்க, இதை சிந்திக்கிறாங்களா? இந்த மெய்யெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. யாருக்கும் அதை பத்தி சொல்றதுல விளக்குறதுல யாராவது பத்தி சிந்திக்கிறதும் கிடையாது, இல்லைங்களா? சக்தி சிவனா அவங்க அந்த உருவம் அமைக்கப்பட்ட அந்த தத்துவத்துடைய நோக்கமும் அதுதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவப்பா இருக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும். ஒரு பக்கம் நீளமா இருக்கும், சிவப்பா இருக்கும். நீளம்னா என்ன? குளிர்ச்சி. சிவப்புனா என்ன? வெப்பம். வெப்பத்தின் அடையாளம், நெருப்பின் அடையாளம் சிவப்பு. குளிர்ச்சி நீரின் அடையாளம் நீளம். நீர் நீளம், குளிர்ச்சி வெப்பம். இது அம்மை அப்பன். அன்பு, அறிவு, ஆற்றல், பொருள், மேஸ் அண்ட் எனர்ஜி. அது வேறு பக்கம் அப்படியே ஆழமா போயிடும், இல்லைங்களா? இருமை கொள்கை எங்க பார்த்தாலும். இந்த கொள்கையை போய் சீனாவில் போய் பரப்பி உலக நாடுகள்லாம் போய் எடுத்துக்கொண்டதற்கு மூலமா இருந்தவர்கள் தமிழர்கள்லாம் அந்த தமிழை வெளிப்படாமே போயிட்டான். அப்படி அடங்கி ஓடி அப்படி ஆழ்ந்து அடையாளம் தெரியாம போயிட்டான். அந்த தத்துவத்தை மூல காரணமா சொன்னோம். எனவே இந்த 5 தன்மைகள், மூலக்கூறுகள், அடையாளங்களாக சொன்னவர்கள் வந்து தமிழர்கள். திடம், நீர்மம், தீமம், வளிமம், இந்த வெளிமம்னு சொல்லி ஸ்பேஸ், இந்த வெட்ட வெளித்தன்மை. அது சித்தர்கள் கூட வெட்ட வெளித்தன்மையை பத்தி பேசுறாங்க. வெட்ட வெளித்தன்மை மெய்யிட்டு இருப்பாருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி. வெட்ட வெளித்தன்மை பத்தி பேசுறாங்க. அங்கே தாய்மான சுவாமிகள் பரவலா பேசுறாரு. பரசிவ வணக்கம்னு சொல்லுவாங்க வெட்ட வெளித்தன்மையை. வெட்ட வெளிக்கு வந்து எல்லை கிடையாது, அதுக்கு பவுண்டரி என்று சொல்ல தேவை, எல்லை எதுக்கு கிடையாது. புரியுதுங்களா? சரி, இந்த இவையெல்லாம் 5 பார்த்தது, 5 முறைகளை பார்த்தது. அடுத்து இவை ஒட்டி தான், இதை ஒட்டி தான் மெய், வாய், கண், மூக்கு, செவி வரும். இப்ப நிலத்தோடு தொடர்புடைய உடல் உறுப்புகள், பொறிகள் யாவை? நிலத்தோடு தொடர்புடையது. நிலம் என்பது மண்ணு, மண்ணுக்கு மனம் இருக்கும். மனத்தோடு தொடர்புடையது மூக்கு. இதெல்லாம் கடந்த கிழமை சொல்ல மீன் பார்வை தான். அதெல்லாம் உங்களுக்கு நீர் சுவையுடையது. நீர் வந்து குடிக்கலாம், சுவையுடையது. எனவே நீரோடு தொடர்புடையது என்னது? நாக்கு. தீ ஒளி தருவது, ஒளி பார்வைக்கு உதவுவது. எனவே தீயோடு தொடர்புடையது என்ன? கண். வழி, வழி என்பது காற்று, அதனோட தொடர்புடையது என்ன? வழி என்பது மேலே வந்து மோதும், உறுதல் ஏற்படும். உற்றுதான் வழியை அறிய முடியும், அதாவது காற்றை அறிய முடியும். எனவே எதோடு தொடர்புடையது? மெய். ஸ்பேஸ், விசும்பு, ஒரு இடைவெளி. அங்கிருந்து ஓசை வருவதாக இருந்தால் அந்த இடைவெளிக்குள்ள தான் வரும். எனவே அந்த இடைவெளி, அந்த ஸ்பேஸ், அதனோட தொடர்புடையது உறுப்பு எது? செவி. இதெல்லாம் எவ்வளவு செய்திகள் தொடர்புபடுத்தி ஆய்வு செய்து
இந்த அளவுக்கு அவர்கள் கணித்து வைத்தது, நுட்பங்களை வைத்தது. இயற்கை மூலங்களை பற்றி ஆய்வு செய்கிற பொழுது 5 திறமா பார்த்தான். அந்த 5 திறம் என்பது என்ன? இயற்கையை பற்றி கால கணிப்பீடு, செயல்களுடைய கணிப்பீடு. இந்த செயல் இதனால் உருவாகுது. இப்ப அதாவது திடுதிப்பென்று குதிரைகள், விலங்குகள், யானைகள்லாம் ஒரு இடத்துல இருந்து திடுதிப்பு ஓடுது, அவங்க ஓடுது. திடீர்னு எதுவுமே எல்லாம் ஓடிட்டு இருக்கு. குதிரை ஓடுது, யானை ஓடுது, விலங்குகள்லாம் ஓடுது. ஒரு காட்டுப்பகுதி, மலைப்பகுதி நோக்கி ஓடுது. இது எதை குறித்தது? ஒரு கணிப்பு. எதை குறிக்கும்? நில அதிர்வு ஏற்பட போகிறதுன்னு குறிக்கிறது. ஏன்னா நம்ம இயற்கையை பார்க்கிறோம், இந்த விலங்குகள் நில அதிர்வை உணரக்கூடிய தன்மை பெற்றன. எனவே அதிர்வு ஏற்படுவதற்கு முன்னால இவையெல்லாம் என்ன செய்ய, தங்களை தற்காத்துக் கொண்டு ஓடும். இது ஒரு கணிப்பு. இந்த ஓட்டத்தை, இந்த விலங்குகளுடைய இந்த காட்சியை வைத்து அவன் கணித்தான், ஒன்று ஏற்பட போகிறது. இந்த உயிரினங்களுடைய செயல்பாடுல வைத்து கணித்தான். ஏதோ ஒரு பருந்து வானத்துல பறந்துகிட்டு அங்கேயே வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன கணிக்கிறான்? கீழே ஏதோ ஒரு பொருள் அது பிடிக்க போகுதுன்னு பார்க்கறான், கணிக்கிறான். அப்ப இயற்கை நிகழ்வுகளை வைத்து, இயற்கையுடைய மாற்றங்களை வைத்து ஒரு கணிப்பு. இது இயற்கை, இந்த ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போகிறது. முழு நிறை நாள் வந்தா, இது முழு நிறை நாள். முழு நிறை நாள் வந்தா என்ன செய்யணும்? கடல் பெருக்கெடுக்கும், கடல் நீர் வந்து பெருக்கெடுக்கும். ஏன்னா நிலாவுடைய ஈர்ப்பு ஆற்றலால பூமியில என்ன செய்யணும்? அந்த ஈர்ப்பு ஆற்றலால நீர் பெருக்கெடுக்கும், ஈர்க்கப்படும். இப்ப நீரும் பெருகும் இல்லைங்களா? அந்த முழு நிறை நாள்ல வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுனால தமிழர்கள் என்ன செய்யலாம்? தமிழருடைய வாழ்க்கை வரலாற்றுல வழக்குல அவங்க ஊர் பகுதிகளில் விழாக்கள் அதிகமா செய்தாங்க. ஏன்னா நிறை நாள், வெளிச்சமுடைய நாள், அது இரவில் வெளிச்சமுடைய நாள், அவங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற ஒரு நாளாக இருந்தது. அந்த நிறை நாள் என்பது நிலா வந்து முழு நிலவாக இருக்கிறது. முழு நிலவாக இருக்கிற அந்த நாளுக்கு என்ன தெரியுமா பேர் வைத்தான்? முழுத்தம்னு பேர் வைத்தான் தமிழன். முழு நிறை நாளாக இருக்கிற அந்த நாளுக்கு பேர் என்ன? முழுத்தம். இந்த முழுத்தம் என்ற சொல்லுதான் படிப்படியா மாறி என்ன ஆயிற்று? முழுத்தம் முகூர்த்தமா மாறினுச்சு. பண்டைய நாள்ல முழு நிலா காலத்தை பார்த்து திருமணம் வைப்பாங்க. இந்த நிலாவை சுத்தி கால்கோள் இருக்கும். நிலாவை சூழ்ந்து கால்கோள் ஒரு நிலாவை நீங்க பார்க்கலாம். இரவு நேரத்துல சில இடங்கள்ல ஒரு வட்டம் ஒண்ணு தெரியும், பார்த்திருக்கீங்களா? ஒரு வெள்ளை வட்டம், மேக வட்டம் மாதிரி நிலாவை சூழ்ந்து இருக்கும். சூரியனையும் சூழ்ந்து இருக்கும். அப்படி நிலாவை சூழ்ந்து அது கிட்டத்திலையும் இருக்கும், சில வேளையில எட்டத்திலையும் இருக்கும். இந்த கால்கோள் சொல்லுவாங்க இந்த வட்டத்துக்கு பெயர். இந்த வட்டம் குறுகி இருந்தா மழை காலத்தை வந்து கணிப்பாங்க. அகன்று இருந்தா மழை வந்து எங்கேயோ தொலைவில் பொழிகிறது. குறுகி இருந்தா மழை பக்கத்தில் அருகில் பெய்ய போகிறது, அல்லது புயல் அடிக்க போகிறது, ஏதோ ஒரு வேகமான புயல் அடிக்க போகிறது, அப்படிலாம் கணிப்பாங்க. சூரியன் சுற்றி அந்த வட்டம் வரும். பண்டை நாள்ல விண்ணில் தெரிகிற கோள்களை வைத்தும், விண்ணில் தெரிகிற இந்த விண்மீன்களை வைத்தும், உடுமண்டலங்கள் என்று சொல்லப்படுற ஓரை மண்டலங்களை வைத்தும், விண்ணில் தெரிகிற இந்த மாற்றங்களை வைத்தும் நம்முடைய நிலத்துல ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை, கரணங்களை கணித்தார்கள். எனவேதான் என்ன செய்தான், எந்தெந்த காலங்கள்ல இவைக்கெல்லாம் பல ஆண்டு காலமாக ஆய்வு செய்து அவன் என்ன பண்ணா, இப்படியான நிகழ்வுகள் நடக்கும், இந்த நேரத்துல இது நடக்கும் என்பதை அவன் யூகித்து கணித்து வைத்தான். அப்படி கணித்து வைத்து நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய காரியங்களை, நல்லன அதாவது நல்ல விழாக்களையோ நிகழ்வுகளையோ எந்த காலத்தில் வைத்தா நமக்கு எந்த சிக்கலும் வராதுன்னு கணித்து அப்படி வைத்தான். இவ்வாறு 5 வகையான கூறுகளை ஆய்வு செய்து வைத்ததுனால அதுக்கு பேர் ஐந்திரம். இதை நான் கடந்த கடமையில சொன்னேன் இல்லையா? ஒன்றாவது எதை பார்த்து? நிலாவை பார்த்து. நிலா என்ன செய்கிறது? 15 நாள்கள் வளரும், 15 நாள்கள் தேயும். இந்த வளர்பிறை தேய்பிறை, வளர்தல் தேய்தல், தேய்தல் திரிதல். அந்த தேய் தேயு தே என்ற சொல் தேய்ந்து போகிறது, மறைந்து போகிறது என்ற பொருள் தான் தேய்தி. தேய் பாருங்க, தேய்தி. இந்த தேய்தி என்ன ஆயிற்று? தேதி ஆயிற்று. இது அப்படியே திரிந்து எப்படி ஆயிற்று? திதி ஆயிற்று. திதி என்ற சொல்லாட்சி இப்படித்தான் வந்தது. நிலவை பார்த்து கணித்தார்கள். பிறகு எதை பார்த்து கணித்தார்கள்? கோள்களை பார்த்து கணித்தார்கள். பிறகு வேற எதை பார்த்து கணித்தார்கள்? விண்மீன்களை பார்த்து கணித்தார்கள்.
பிறகு எதை பார்த்து கழித்தார்கள்? இந்த விண்மீனும் இந்த கோளும் பொருந்தி வருகிற காலகட்டம், அதை பார்த்து கழித்தார்கள். அதுக்கு பேர் என்ன? பொருந்தி வருகிற காலகட்டம், ஓகம். பிறகு இதை வைத்து கரணங்களை பார்த்தார்கள், நிகழ்வுகளை பார்த்தார்கள். எனவே இதுக்கு பேர் ஐந்திரம் தான். இந்த ஐந்திரத்தை தான் என்னன்னு சொன்னாங்க? பிறகு 5 5 5 என்பது 5ன்னு மாறி 5 என்பது பஞ்சுன்னு மாறி வடக்குல பஞ்சுன்னு விளங்குது. பஞ்ச் இது இத 5 5 இதுதான் பஞ்சாங்கன்றது. எனவே அதாவது திறம் என்ற சொல் ஒரு பின்னொட்டாகவும் படும். மந்திரம், தந்திரம், ஐந்திரம், இந்திரம், இந்திரன், மந்திரம், மந்திரன், எந்திரம், எந்திரன் பேர் வந்துருச்சா இல்லையா? இப்ப எந்திரன் படம் வந்ததுனால இப்ப ரோபோட்டுக்கு எந்திரன் பேர் வச்சுட்டாங்க. படம் போட்டு காட்ட வேண்டியது தமிழுக்கு. சரி, இவ்வாறு 5 5 வகையாக இயற்கை மூலங்கள் பாகுபட்டிருக்கிற அந்த நுட்பங்களை அறிந்தவன், அதை கண்டவன் ஆராய்ந்தவன் என்று கூட கொள்ளலாம். ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம். ஐந்திரம் என்பது ஒரு வடமொழி நூல். அந்த வடமொழி நூலை கற்றவன்னு குறைகள்ல பலர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது தமிழர்கள் எப்போதுமே தாங்களாக ஆய்வு செய்து சொல்லக்கூடிய திறமும் தகுதியும் ஆற்றலும் தமிழருக்கு கிடையாது. இதெல்லாம் யார் காலில் விழுந்து யார்கிட்ட போய் கடன் பெற்றான்? வடநாட்டுக்காரட்டையும் இந்த பிராமணர்களுக்கு கடன் பெற்றாங்க என்ற இன்னும் மாதிரியான ஒரு மாயை உருவாக்கி வைக்கிறார். அப்படி உருவாக்கிய நூல்களையும் சில குறிப்புகளாக எழுதிட்டு போனாங்க இந்த பிராமண சிந்தனை உடையவர்கள். அதனால என்ன ஆயிற்று? அதை நோக்கி அதை படித்து அதை வழிகாட்டியா கொண்டவர்கள்லாம் மாறுபட்டு போனார்கள். ஆனால் பின்னால் வந்தவர்கள் நுட்பமாக ஆய்வு செய்ய அவங்களுக்கு தான் இந்த உண்மை நிலை புலப்பட்டது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். தேவார திருவாசகர் குறிப்பா தேவாரங்கள், இந்த பதிகங்கள்ல வந்து முழுமையா இருக்கிற பதிகங்கள் வேறு, இப்ப இருக்கிற பதிகங்கள் வேறு. பலவன அழிக்கப்பட்டு விட்டன. ராஜராஜ சோழன் உடைய திரைப்படல ஒரு காட்சியா காட்டுவாங்க, இதை நீங்க பார்க்கலாம். அவன் வந்து அந்த தேவார பதிகங்களாம் சிதலரிக்க பெற்று மூடி அறைக்குள்ள பூட்ட பெற்று இருக்கிற ஒரு சொல்ல அது திறக்கக்கூடாது. திறந்தா அது வந்து திறக்கக்கூடிய தகுதியும் அல்லது அந்த உரிமை யாருக்கும் இல்லை. 4 அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இந்த 4 வேறு, 3 வேறு. 4 3 அடங்குவாங்க. தேவாரத்தை எழுதியவர்கள் 3 தான். 4 சொல்லுகிற பொழுது திருவாசகத்தையும் சேர்த்து எழுதியவர் தான் 4 மாணிக்க வாசகர். அப்படி சேர்த்துக் கொள்வாங்க இல்லைங்களா? தேவார பண்கள் பதிகங்கள், அதுக்கு பேரே 3 தமிழ்னு பேரு. தமிழ் எழுத பெற்றதுனால 3 தமிழ். எனவே அவை வந்து செல்லரிக்க பெற்றன. இவன் தான் ராஜராஜ சோழன் தான் என்ன செய்யறான்? ராசராஜ சோழன் இவன் வந்து அதை மீட்டெடுக்கிறான். அப்ப பார்ப்பனர்கள், தெல்லைவாழ் அந்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது வந்து 4 வந்தாதான், இவர்கள் வந்தாதான், நீங்க நாயன்மார்கள் வந்தாதான் நீ மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லுகிற பொழுது இவன் என்ன செய்யறான்? அவனுடைய உருச்சிலையை கொண்டு வந்து அப்படியே பல்லக்கில் தூக்கி வந்து வந்துட்டான்னு சொல்றான். இல்ல அவங்களுடைய சிலை ஆயிற்று, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு கேட்கிறாங்க. அப்ப திருப்பி கேட்கிறான், இங்க இருக்கிற படிமையாக இருக்கிற இந்த சிவபெருமான் சிலையா இருக்கிறானே, இவனை கடவுளா பாக்குறீங்களா கல்லா பாக்குறீங்களா கேட்கிறான். இல்ல அது உருச்சிலையாச்சு, இறைவனுடைய திருவுருவம். இறைவன் திருவுருவமாக கற்சிலையாக அந்த கற்சிலையின் வடிவாக இறைவனை நீங்க பார்க்கிற பொழுது இவர்களை மட்டும் ஏன் வந்து நீங்க ஒரு கற்சிலையா பார்க்கிறீங்க? அவர்களே வந்ததாக கருதுங்க, திறங்கன்னு ஆணையிடறான், அப்புறம் திறக்கிறானுங்க. பாருங்க, ஒரு மண்ணை வந்து இப்படிலாம் தந்திரம் செஞ்சுதான் அவன்கிட்ட மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது. இல்லைன்னா அது அழிஞ்சிருக்கும். தேவார பண்கள் ஒரு வகையில அழிந்து போனால் தமிழிலிருந்து இசை நுட்பங்கள் அழிஞ்சு போயிருக்கும். அதை நாம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அதுல இருந்து இசை ஆராய்ச்சிக்கு நிறைய தமிழ் பண்கள் அதுல இருந்து எடுத்தாங்க. அதுல பல வரலாற்று செய்திகள் அடங்கி இருக்கு, அது அழிஞ்சு போயிருக்கும். தமிழ் சார்ந்த அடையாளங்கள் வெளிப்படக்கூடாது என்று சொல்லியே மிகப்பெரிய ஒரு பேரழிவு நிகழ்த்த பெற்றது. அப்படி அழிந்தன எவ்வளவோ. சரி, அது சொன்னா அது பெரிய முள்ளிவாய்க்கால் அழிவு போல, சிந்துவெளி நாகரிகம் அழிவு போல. சிந்துவெளி நாகரிகம் அழிக்கப்பட்டதா இல்லையா? அது அப்படிதான் கொடூரமா அழிக்கப்பெற்றது. எப்படி முள்ளிவாய்க்கால படுகொலை செஞ்சானோ அப்படிதான் அங்கேயே அழிச்சான். அது போல தமிழ் நூல்களை பலவற்றை அழிச்சான், அடையாளங்கள் எதுவுமே இல்லாது போகணும்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? சரி, இப்படி 5 திறன்களை பாடியதனால, எண்ணியதனால, ஆராய்ந்ததனால, நிறைந்ததனால அவன் நிறைந்தவன் சொன்னான். அதை அறிந்தவன் என்பதனால. சரியா? சரி, இதை நான் இப்பொழுது இடத்துல மணி ஆகி கொண்டிருக்கிறது. நான் நூலுக்கு வருகிறேன், எழுத்ததிகாரத்துக்கு வருகின்றேன்.
எழுத்ததிகாரத்தில் உள்ள பாடல். தொல்காப்பியர் என்ன சொல்கிறார்னா, எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பத்தென்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே. இதுதான் நூல்பா வரும். நூல் மரபு. எழுத்தென படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பத்தென்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடை. சரி, எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பத்தென்ப. 30 சொல்றாரு. அகர முதல நகர இருவாய் 30 எழுத்துக்கள் தானா? அது என்ன 30 எழுத்துக்கள்? தமிழ் நெடுங்கணக்கு நாம் படிச்சிருக்கோம். நெடுங்கணக்குன்னு கேள்விப்படுறீங்களா? நெடுங்கணக்குன்னு பேர் இருக்கு. தமிழ் நெடுங்கணக்கு அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ படிக்கிறோமா? முதலாம் ஆண்டிலேயே பள்ளிக்கூடத்து பேர்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அதுதான் தொல்காப்பியர் முதலாம் ஆண்டை சொல்லி கொடுக்குறாரு. இப்ப எழுத்துக்களை சொல்லி கொடுக்கிறார். எழுத்துகள் என்று சொன்னாலே என்ன பொருள்? ஒலிதான். ஒலி, உச்சரிப்பு, ஒலி. உள்ளத்திலிருந்து எழுவது, வாயின் வழியாக எழுகிறது. அதனால் அது எழுத்து. பிறகு அது வரி வடிவத்திற்கு ஆகி வருகிறது. பின்னால்தான் வரி வடிவத்திற்கு ஆகி வந்தது. வள்ளுவ தொல்காப்பியர் என்ன செய்கிறார் என்றால், எழுத்துக்களுடைய வரி வடிவனுடைய வடிவங்களையும் சொல்றார். சில இடங்கள்ல 2700 ஆண்டுகள் என்று பாவாணருடைய கணிப்பு, 15000 ஆண்டுகள் சொல்லி வெங்காளர் குணா சொல்றாரு தொல்காப்பியத்தை. அடுத்து தீவை தாமோதரம் பிள்ளைன்னு சொல்லிட்டு, தாமோதரம் பிள்ளை, நான் இன்றைக்கு தான் ஒரு நூல்ல நான் பார்த்தேன். தாமோதரம் பிள்ளை அவர்கள் தான் முதலாக தொல்காப்பியத்தை பதிப்பித்தவர். ஓலைச்சுவடியாக இருந்த தொல்காப்பியத்தை கண்டுபிடிச்சு அதை பதிப்பித்த பெருமை ஈழத்தை, யாழ்ப்பாணத்தை சார்ந்த தாமோதரம் பிள்ளை அவர்களை தான் சார்ந்த. இதை நாம தெரிந்து கொள்ளணும். தொல்காப்பியம் மட்டுமல்ல, வேறு பல சங்க இலக்கிய நூல்களையும் அவர் பதிப்பிச்சிருக்கிறார். பொதுவா எல்லாரும் யார சொல்கிறார்கள்? மகோ பாத்தியாய ஊவே சாமிநாத ஐயரை சொல்லுவாங்க. மகோ பாத்தியாய ஊவே சாமிநாத ஐயர். சாமிநாத ஐயர் ஒரு பிராமணர். அவரை நான் மதிக்கிறோம், அவரை நான் மறுக்க முடியாது. அவரும் நிறைய இந்த மாதிரியான பதிப்பு வேலைகள்லாம் செய்திருக்கிறாரு. அவர் ஒரு பிராமணர், நிறைய நூல்கள் அவரும் பதிப்பித்திருக்கிறார். அவரை தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க. மகோ பாத்தியாய ஊவே சாமிநாத ஐயரை தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு முன்பதாகவே பல சங்க இலக்கிய நூல்களை வெளிக்கொண்டு வந்த பெருமையும், அதுவும் தொல்காப்பியத்தை வெளிக்கொண்டு வந்த பெருமை யாரை சாரும்னா நம்முடைய தாமோதரம் பிள்ளை அவர்கள் தான் சாரும். வரலாற்றுல, இலக்கியங்கள்ல அது குறிக்கப்படுகிறது. அவர் பதிப்பித்த முதல்ல பதிப்பித்த தொல்காப்பிய அந்த நூலை நான் இணையதளத்தில் தான் பதிவெடுத்து வைத்திருக்கிறேன். அந்த நூல் முகப்போடு அப்படியே நான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பிறகு காட்டுறேன். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? எனவே தமிழ் நெடுங்கணக்கு, கணக்குன்னு அதுக்கு பேரு. கணக்குன்னா எண்ணி எண்ணி சொல்லுவது என்று பொருள் இல்லையா? கணக்கிடுதல், கணிப்பிடுதல், கூட்டல் கழித்தல்லாம் அது வரும், எண்கள்லாம் வரும். தமிழ் எண்களை நீங்க எழுத்துக்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல கணக்கு இருக்கிறது. எப்படி வகைப்பாட சொல்றாங்க? இப்ப தொல்காப்பியர் இங்க வகைப்பாட சொல்கிற பொழுது எழுத்தென சொல்லப்படுகின்ற என்ன, அகரத்திலிருந்து நகரம் கடைசி வரைக்கும் உள்ள 30 தான் என்கிறார். அப்படி என்றால் வகைப்பாடு என்பது எத்தனை? ஒன்றாவது உயிர் எழுத்து. இந்த உயிர் எழுத்து மொத்தம் எத்தனை? 12. மெய் எழுத்து மொத்தம் எத்தனை? 18. இதை கூட்டி பாருங்க, மொத்தம் 30 வரும்.
இதான் 30. இங்க எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பத்தென்ப பத்தென்ப பத்து என்ற சொல் வருது. பத்து பத்து. இந்த பத்து என்ற சொல்லைத்தான் நாம் எப்படி எழுதுறோம்? பத்து என்று எழுதுறோம். முப்பத்து முப்பத்து பத்து. அல் கூட்டல் திணை அற்றினை தான் வரணும். அற்றினை என்ன எழுத்து புரட்சி அடிப்படையில் அல் தி இல் இல் முன்னால தி தகரம் இருக்க பொழுது ட்ரா என்று மாறும், டீன்னு மாறணும். ஆனா இங்க அல் அல்ல என்ற பொருள்ல இன்னொரு புணர்ச்சி என்ன அக்ரிணை என்று வருகிறது. அப்ப அக்ரிணையை பிரித்தால் அல் கூட்டல் திணைன்னு வரும். பக்ருளி கேட்டீங்கல்ல, பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. பக்ருளி பக்ருளி ஆறுன்னு பண்டைய நாள் ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றுக்கு பேர் பக்ருளி ஆறு. ஏன் பக்ருளி ஆறு என்ற பேர் அதற்கு? பக்ருளி என்ற சொல்ல பாத்தீங்கன்னா பக்ருளி அதை எழுதும் போது இப்படிதான் எழுதுவாங்க. இதை பிரித்தா எப்படி பிரிக்கணும்னா, எப்படி அக்ரிணையை நீங்க பிரித்தா அல் கூட்டல் திணைன்னு பிரிக்கிறீங்களோ பிரித்தோம் போத, அதுபோல பக்ருளியை பிரித்தா பல் கூட்டல் துளி. பல துளி, பல துளிகள், பல துளிகள் சேர்ந்தா பெருவெள்ளம் வருமா இல்லையா? அது போல அந்த ஆறு அப்படி பெருகெடுத்து ஓடுமா. அதனால இதுக்கு பேரு பக்ருளி ஆறு, பல் துளி ஆறு, பக்ருளி ஆறு அந்த ஆற்றுக்கு பெயர். அப்ப இங்க அக்கு பக்கு பக்து என்ப சார்ந்து வரல் பரவி மூன்றாவது கடையன் மூன்றாவது இன்னொன்னு சொல்ற. சரியா? ஒன்றாவது சாராத வரி வடிவங்கள், சாராத ஒலிகள், எதையும் சாராது இருக்கிற ஒலிகள். உயிரெழுத்து, உயிரெழுத்துல வேற எது சார்ந்து இருக்கிறதா? இல்ல. மெய்யெழுத்து 18 மெய்கள், அதுல எது சார்ந்து இருக்கிறதா? இல்ல. வேற ஏதாவது ஒரு ஒலி கூறு உயிரெழுத்துல வருகிறதா? இல்ல. இந்த மெய்யில 18 இக்கு இச்சு வேற ஏதாவது ஒலி கூறு வருகிறதா? இல்ல. வேற எதுவும் அதை கலக்கல. அப்படி கலக்காம இருப்பதுதான் இந்த உயிரும் மெய்யும், இல்லைங்களா? அடுத்து இன்னும் 3 தனித்து வருகிறது, அது சார்ந்து வருவது. அந்த சார்ந்து வர வழி மூன்றாவது கிடையாது, மூன்றாவது இருக்கிறது. அது என்ன அந்த 3? அந்த 3 ஒன்றாவது குற்றியல் இகரம், அடுத்தது குற்றியல் உகரம், அடுத்து ஆயுதம். இது என்ன குற்றியல் இகரம் குற்றியல் உகரம்லாம் இந்த ஒரு சிலருக்கு புரியாது. இன்றைக்கு எல்லாரும் விளக்கல. அடுத்த வகுப்பு வரும்போது குற்றியல் உகரம்னா என்ன, குற்றியல் இகரம்னா என்ன மிக எளிமைப்படுத்தி நான் விளக்குறேன், பாகுபடுத்தி விளக்கப்படுத்தி நான் விளக்குறேன். எப்படி குற்றியல் உகரம்னா என்ன அப்ப சொல்லும் போது உங்களுக்கு புரியும் அது என்ன குற்றியல் உகரம். அப்ப ஒலி கூறுகள், அதாவது இந்த எழுத்துக்களில் பயில்கிற சத்தம் ஒலி, ஒலி இருக்கு இல்லையா? அந்த ஒலி என்பது எதையும் சாராம தனியாக இருப்பதா அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. மொத்தத்துல எதோடு ஒட்டாம தனியா இருக்கு. அதே போல இந்த மெய் எதோடு ஒட்டாம தனித்து வருகிறது. இக் இச் இத் இப் இம் இல் இவ் மொத்தம் எத்தனை இருக்கு? 18. இது எதுலயுமே சேராம தனியா இருக்கிறது 12, இது 18, மொத்தம் 30. இன்னும் 3 இருக்கிறது. அந்த 3 சார்ந்து வருவது, ஒன்றாவது குற்றியல் விகரம், இரண்டாவது குற்றியல் உகரம், மூன்றாவது ஆயுதம். அது எப்படி சொல்றேன்? இப்ப இத 3ஐயும் சேர்த்து ஒன்று சார்ந்து வருகின்ற ஒன்று, அந்த 3ஐயும் சேர்த்த மொத்தம் இதுக்கு பேர் சார்பெழுத்து. சார்ந்து வருவது இது மொத்தம் எத்தனை? 3 ஆக 33 எழுத்துக்கள். மேல உள்ள வரியில என்னத்தனை சொல்கிறார்? 30ன்னு சொல்கிறார். சார்போடு சார்பு எத்தனை மொத்தம்? 3. என்னென்ன? குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், இன்னொன்று ஆயுதம். அது 3, மொத்தம் 33. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சார்பு எழுத்துல சேர்த்தா 33 இல்லையா? அளபெடைன்னு ஒண்ணு இருக்கும். அளபெடை நீதிக்கு எதுவும் புரியலையா? என்ன புரியலமா? அளபெடைன்னு இருக்கு. இந்த அளபெடை இப்ப யாரும் கேட்காதீங்க, நான் பிறகு சொல்றேன். ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு அதாவது அடையாளப்படுத்துறதுக்காக மட்டும் குறிக்கிறேன். இதை விளக்கான்னு வரும்போது அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும். அளபெடைனா என்னன்னு உங்களுக்கு அப்ப அந்த காலத்துல நான் விளக்குறேன், சரிங்களா? ஏன் அளபெடைனா என்னன்னா, எழுத்துகள்
எழுத்துக்களுக்கு கால அளவு உண்டு. தமிழ் எழுத்துக்களுக்கு என்ன உண்டு? கால அளவு உண்டு. இப்போ உயிர் எழுத்துக்கள்லேயே அதாவது அ அப்படின்னு சொல்றோம். ஆ இ ஈ. இந்த கால அளவு என்பதை என்னன்னு சொல்லுவோம்? மாத்திரைன்னு. மானா அளவு தமிழ்ல. மானா அளவு. மா மாத்திரை, மாத்திரை மெத்ரே, மெத்ரே மீட்டர் அப்படின்னு மாறிடுச்சு. தமிழ்ல இருக்கிற மாத்திரை தான் மெத்திரைவா மாறி அவன் மெத்திரேன்னு தான் எழுதுவான். METRE. நீங்க படிச்சீங்கன்னா மெத்திரேன்னு தான் வரும். மாத்திரை மெத்திரைவா போய் மெத்திரே மீட்டரா ஆங்கிலத்தில் படிக்கும் இல்லைங்களா? கால அளவு, ஒரு எழுத்தை சொல்லுவதற்குரிய கால அளவு. அப்படி சொல்லுகிற பொழுது குறில்கள்லாம் ஓரளவு இசைக்கும், ஒரு மாத்திரையா வரும். நெடில் எல்லாம் எத்தனை மாத்திரை வரும்? 2 மாத்திரை வரும். தான் மாத்திரை. ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. அப்ப என்ன சொல்றாங்க? கண்ணிமை பொழுது கை நொடி பொழுது, கண்ணிமைக்கிற பொழுது கை நொடிக்கிற பொழுது. இதான் மாத்திரை கால அளவு. கண்ணிமைக்கிற பொழுது கை நொடிக்கிற பொழுது. சரியா? இந்த மாத்திரை அளவுக்குள்ள எழுத்துக்கள் ஒலிக்கப்படும். மாத்திரை ஒரு மாத்திரையா இருக்கும், 2 மாத்திரையா இருக்கும். ஒரு எழுத்து என்பது தமிழில் இருக்கிற இப்படி அ ஆ இ ஈ உ ஊ இக்கு இச்சி திப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா? அரை மாத்திரை ஒலிக்கும், ஒரு மாத்திரை ஒலிக்கும், 2 மாத்திரை ஒலிக்கும். இது ஒரு எழுத்து. ஒரு எழுத்து இப்படி ஒலிக்கும். தமிழ்ல இருக்கிற இந்த எழுத்துக்கள்லாம் இதுக்குள்ள ஒலிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனா 3 மாத்திரை ஒலிக்காது. 3 மாத்திரை ஒலிப்பது ஒரு எழுத்து அல்ல, ஒரு எழுத்தா இருக்காது. இப்ப ஆ என்றால் எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. ஆ என்றால் எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. அதே போல இக்குன்னு எழுதுறோம், எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. இது கால அளவு சொல்றாரு. நான் வேறொரு பாட்டு சொல்றேன். உன்னல் காலே உறுத்தல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்றே. மனத்துக்குள்ள அந்த எழுத்தை எழுதுறதுக்கு முன்னால, சொல்றதுக்கு முன்னால மனத்துக்குள்ள நினைக்கிறோம். நினைக்கும் போது எவ்வளவு கால அளவு உருவாகி விட்டது? கால அளவு உருவாகி, கால் மாத்திரை. அதை நினைச்சு என்ன செய்யறோம்? கையில தொடுறோம். இப்ப ஆன்னு சொல்வதற்கு முன்னால் மனசுல நினைக்கிறோம், சொல்லணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்ப நினைப்பது கால் மாத்திரையா? நினைச்சு கையில தொடுகிறோம். தொடுவது அரை மாத்திரை. தொட்டு என்ன செய்யறோம்? முறுக்குறோம். முறுக்குவது முக்கால் மாத்திரை. முறுக்கு என்ன செய்கிறோம்? விடுகிறோம். விடுவது ஒரு மாத்திரை. இதத்தான் உன்னல் காலே உறுத்தல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்றே. இதெல்லாம் எதுக்குள்ள நடந்துவிட்டு தெரியுமா? இதுக்குள்ள நடந்துருச்சு. காலும் அறையும் முக்காலும் ஒன்றும் இதுக்குள்ள நடந்துருச்சு. அப்ப நீங்க பாருங்க, கால் மாத்திரை வாயில சொல்ல முடியுமா? அரை மாத்திரை வாயால் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நம்ம இக்குன்னு சொன்னாலே மாத்திரை காலம் எங்கேயோ ஓடிருச்சு. ஆனா நம்ம சொல்றோம் இக்கு இச்சுன்னு சொல்றோம், அடையாளப்படுத்தி காட்டுறதுக்காக மட்டும்தான் சொல்றோம். உண்மையா இல்லையா? அது எங்க அது சொல்ல முடியாத அளவுக்கு சொற்கள்ல அது இடம் பெற்று வரும். மூ இக்கு சொல்லும் போது அடையாளப்படுத்தி காட்டுறோம். அவ்வாறு சொல்லவே கூடாது, இக்குன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அது கால அளவை அது மீறி சொல்றோம். மூக்கு மூக்கு அதுக்குள்ள மூ இக்கு அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தாக்கா நம்ம மூக்குன்னு சொல்ல முடியாது. மோயிக்கு மோயிக்கு அப்படின்னு தான் சொல்லணும், மூயிக்குன்னு. ஆனா மூக்குன்னு வந்துருச்சு, அதுக்குள்ள அந்த இக்கு வந்துருச்சு. அதான் அரை மாத்திரை. புரியுதுங்களா? இப்ப எழுத்து, ஒரு எழுத்து என்பது ஒரு மாத்திரையா இருக்கும், 2 மாத்திரையா இருக்கும், அரை மாத்திரையா இருக்கும். 3 மாத்திரையா ஒரு எழுத்து இருக்காது. தமிழ்ல எந்த எழுத்தும் 3 மாத்திரையா இருக்காது. அப்படி 3 மாத்திரையாக வருகிறது என்றால் அந்த எழுத்தையே நீட்டிக்கிறோம். அந்த எழுத்து என்ன செய்யறோம்? அளவை நீட்டிக்கிறோம். அதோடைய அளவை கொஞ்சம் நாம என்ன செய்யறோம்? கூட்டுறோம். இப்ப எப்படி கூட்டுவோம்? ஆ என்று இருப்பது எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. இதோடு சேர்த்து இன்னொரு ஆவை சேர்த்துக்கிறோம் வச்சுங்களேன். இப்ப என்ன ஆயிற்று? 3 மாத்திரையா வந்து விட்டது. இவ்வாறு காலத்தை கொஞ்சம் கூட்டி அதோடு இணையாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை சேர்த்து, ஒரு ஒளியை சேர்த்து நாம் எழுதுறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் அளவு நீட்டித்தல், அளவு எடை, அளவு எடுத்தல், அளவு நீட்டிக்கிறது.
அளவு எடுக்குது, கூடுதலா எடுக்குது. அதான் அதுக்கு பேர் அளபெடைன்னு பேர். அளவு, கால அளவை நீட்டிக்கிறது. சரி, இப்ப இதோட நிறுத்துவோம். இதை பற்றி விரிவான செய்திகளை நாம பிறகு பார்ப்போம். இப்ப உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள், உயிர்மை எழுத்துன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? உயிரெழுத்துக்கள் ஆ, ஆ, இ, ஈ, உ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. மொத்தம் 12. சில அக்கையும் போட்டுக்குவாங்க. அக்கு வந்து உயிரெழுத்து கிடையாது. அக்கு என்பது ஆயுத எழுத்து. இதுக்கு பேர் உயிரெழுத்து. ஏன் உயிரெழுத்துன்னு பேரு? எதனால உயிரெழுத்துன்னு சொன்னாங்க? உய் என்றாலே உயிர்னா வளர்வது என்று பொருள், மேல் எழுவது என்று பொருள், முன்னேறி செல்வது என்று பொருள், உந்தி போவது என்று பொருள். ஒரு பொருள் வளர்கிறதுனா அப்படி உந்தி செல்கிறது, மேல் எழுகிறது, வளர்கிறது. ஊ மேல் எழுந்து செல்கிறது. ஊனா மேலன்னு அர்த்தம். அதனால ஊ என்ற பொருள் ஊ, உத்து, உள், உத்து, உத்தரம், மேல, மேற்பகுதி. உள், உப்பு, உப்பம், உப்பரம், உம்பரம்னா உம்பரம்னா உயர்ந்த பகுதியின் பொருள். மேலான அறிவு பெற்ற மக்களை உம்பரர்னு சொன்னாங்க. உம்பர், உம்பரர். இந்த உப்பு, உப்பு, இம்மு வந்து வன்மை பெற்று உம்பரம், உப்பரம் என்றாயிற்று. உம்னா மேல் என்ற பொருள். உப்பு, உப்பு அது அப்படியே ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? உப்புன்னு இருக்கு. இது உள்ளோட உப்பு. ஆனா அவன் சொல்லும் போது எப்படி சொல்லுவான்? அப்புன்னு சொல்லுவான். அப்புன்னா மேல. இந்த உப்பும் ஆன் என்பதற்கு மேல தானே, ஆன் த டேபிள். இந்த ரெண்டுமே தமிழ் மூலம், தமிழ்ல இருந்து சென்றது. தமிழ்ல அன் என்றால் பாருங்க, அன் என்றால் மேலே என்று பொருள். தமிழும் மேலானவன், மூத்தவன், அகவியில் மேலானவன் அண்ணன். அன் அண்ணா மேலான, அன் அன்னம் வாயில் மேலான பகுதி, மேல் பகுதி, அன் அன்னம். அன் அண்ணா மேல் என்று பொருள். அண்ணாக்கு உள்நாக்கு. அண்ணாக்க பாரு அப்படின்னா என்னது? அண்ணாந்து பாரு. ஏன் அங்க அண்ணாந்து பாருன்னா வந்துச்சு? அண்ணுன்னு ஏன் வந்துச்சு? அண்ணாந்து பாருன்னு. மேல பாருன்னு சொல்லலாம் இல்லையா? அண்ணாந்து பாரு. அண்ணாந்து பாருன்னா மேல திரும்பிட்டு இப்படி பாக்குறது, அண்ணாந்து பாக்குறது. அண்ணாந்து படு, மல்லாக்கா படு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாந்து படு. சரி, மேல் என்று பொருள். இந்த அன்று அப்படியே ஆன், அன் ஆன் ஆங்கிலத்தில் இருக்கு. எப்படி உப்பம், உம்பரம். உம்பரம்னா மேலான அறிவு பெற்ற மக்கள் உம்பரர். இந்த உம்பரர், உம்பர் என்ற சொல்ல சகரம் சேர்ந்து உம்பர், உப்பர், சூப்பர்னு மாறிடுச்சு. எப்படிங்க இந்த படம்? சூப்பரா இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க சூப்பரா இருக்குங்க, மேலா இருக்கு, ரொம்ப மேல சிறப்பா இருக்குங்க. சரியா? இந்த உம்பரன்றத சொல்லத்தான் நீங்க மற்ற இடங்களை பார்த்தீங்கன்னா தேவர்கள்னு சொல்லுவாங்க. உம்பரம், உம்பர், உம்பர் தேவர்னு சொல்லுவாங்க. மேலான அறிவு பெற்ற மக்கள்னு பொருள். சரி, இந்த 12 உயிரெழுத்துக்கள், அதாவது மேலெழும்பி செல்வது, வளர்வது, ஒரு பொருளுக்கு உயிர்ப்பாக அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது என்ற பொருள் தான் உயிர் என்ற சொல். உயிர்னா உயிர் உள்ள ஒரு பொருள் என்ன செய்யும்? வளரும். உயிர் உள்ள ஒரு பொருள் என்ன செய்யும்? இயங்கும். உயிர் இருந்தா அந்த பொருள் இயங்கும், உயிர் இருந்தா அந்த பொருள் வளரும். இதெல்லாம் உயிர் இருக்குன்னு அடையாளம். மர செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு என்ன அடையாளம்? அது வளர்கிறது, அது உணவெடுக்குது, சாப்பிடுது, அது சாப்பிடுது, உணவெடுக்கிறது, வளர்கிறது. விலங்கினங்களுக்கு உயிர் இருக்குன்னா என்ன அடையாளம்? விலங்கினங்கள் இயங்குகின்றன, விலங்கினங்கள் வளர்கின்றன, பிறகு மடிகின்றன. அதுக்கு உயிர் இருக்கு இல்லையா? அப்ப அதை மேல் எழுப்புவது, இயங்குவது என்ற பொருள் உய்த்தல், உய்வது, மேல் எழுப்புவது, எழுப்புவது என்ற பொருள்ல உயிர். ஒருத்தன் முன்னோக்கி செல்கிறான்னா அது பேர் ஊக்கம். உந்தி செல்கிறான்னா சொல்லுமா இல்லையா? அந்த அடிப்படையில்
எனவே அதே போல அந்த உயிர் போல இவை இயங்குகின்றன. இதுக்கு உயிர் எழுத்துன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இந்த எழுத்து இவை ஒரு மெய்யோடு சேர்கிற பொழுது அந்த மெய்க்கு மெய் வந்து உருவம் அடையாளம் தான். ஆனால் அந்த மெய் உருவமா இருக்கிற ஒன்றுக்கு ஒரு இயக்கத்தை கொடுப்பது. வெறும் உருவமா இருக்கிற உடலா இருக்கிற தோற்றம் காட்சியா இருப்பது. மெய்ப்படுவதுனா காட்சியா இருப்பது. இந்த உடலுக்கு ஏன் மெய்ன்னு பேரு? கண்ணால் காணப்படுவது, தோன்றுதல், மெய்ப்படுதல். அதனாலதான் அது மெய் என்று பேர். மெய்ப்படுதல், காணப்படுகிற ஒன்று மெய்ப்படுதல். உண்மை காணப்படுகிற காரணத்தினால்தான் அந்த உண்மைக்கு மெய்ன்னு பேர். உண்மைக்கு மெய்யின் பேர் வந்ததுக்கான காணப்படுவது, மெய்ப்படுவது, தோன்றுவது என்ற பொருள். இல்லாதது தோன்றாது, இருப்பது தோன்றும். எனவே மெய்ப்படுதல், காணப்படுதல் என்ற பொருள்ல மெய் என்று சொல்வது. சரியா? எனவே இது உடலாக இருப்பது. இந்த உடலாக இருக்கிற இந்த மெய் இந்த உயிரோடு சேர்கிற பொழுதுதான் அது இயங்கும். அதுக்கு ஒரு தோற்றம் வரும், ஒரு இயக்கம் வரும், அதுக்கு மதிப்பு வரும் இல்லைங்களா? அது உயிர் மெய். சரி, இது உயிர், அது மெய். உயிர் மெய். இந்த உயிர் மெய் பார்த்தீங்கன்னா இப்ப எடுத்துக்காட்டா கா. கா என்பது உயிர் மெய் எழுத்து இல்லையா? உயிர் மெய் எழுத்து மொத்தம் எத்தனை? 216. 216 உயிர் மெய் எழுத்துக்கள். இந்த 216 உயிர் மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்தோடு 18 மெய் எழுத்துக்களும் சேர்ந்ததனால் வந்தது. இப்ப இக்கு என்ற இந்த மெய் எழுத்து இந்த 12 உயிரோடு சேர்க்கிற பொழுது எப்படி வரும்? காக்கா, கீகி, கூக்கு, கேகே, கை, கோகோ, கா. இக்கு கூட்டல் ஆ கா. இதுக்கு பேர் தான் உயிர் மெய் எழுத்து. நீங்க பாருங்க, இங்க முன்னால் இருப்பது மெய் எழுத்தா உயிர் எழுத்தா? மெய் எழுத்து. பின்னால் இருப்பது மெய் எழுத்தா உயிர் எழுத்தா? உயிர் எழுத்து. இந்த மெய் எழுத்தோடு உயிர் எழுத்து சேர்க்கிறது. சரியா? உருவாகுவது என்ன? உயிர் மெய் எழுத்து. இப்போ ஒரு வினா, முன்னால் இருப்பது மெய் எழுத்து இருக்கிறது, ஆனா சொல்லுகிற பொழுது உயிர் மெய் என்கிறோம். மெய் உயிர் நாம் சொல்லல, மெய் உயிர் என்று நாம் சொல்லல, உயிர் மெய் என்கிறோம். ஏன்? இது சிலர் கேட்பாங்க, சிலருக்கு வினா கொடுத்துருக்காங்க. நீங்க பிரிக்கும் போது இக்கு தானே முன்னுக்கு வருது, மெய் தானே முன்னுக்கு வருது. அப்ப மெய் உயிர்ல சொல்லணும், ஆனா சொல்லுகிற பொழுது உயிர் மெய்ன்னு சொல்லுறோமே, என்ன காரணம்? அந்த மெய்யுக்கு உயிர் கொடுப்பதால் உயிர் மெய்யா? அதுக்கு ஏன் உயிர் மெய் சொல்லணும்? அந்த மெய்யுக்கு உயிர் கொடுத்தனால மெய் உயிர் அப்படின்னு சொல்லிடலாமே. ஏன் உயிர் மெய் என்று சொன்னார்கள்? சரி, என்ன காரணம்னா இப்ப இந்த கா சொல்றோம். இந்த கா என்ற ஓசைக்குள்ள பாருங்க, கா இதுக்குள்ள உயிர் இருக்கிறது. இது உயிர் ஏறிய மெய், உயிர் இயைந்திருக்கிற மெய். இது உடல் தோற்றம் மெய் இல்லைங்களா? ஆனா இந்த மெய்க்குள்ள என்ன இருக்கு? உயிர் இருக்கு. இந்த மெய்க்குள்ள உயிர் இருக்கா? இல்ல. இது உயிர் உள்ள மெய், இது உயிர் இல்லாத மெய். புரியுதுங்களா? இது உயிர் உள்ள மெய், இது உயிர் இல்லாத மெய். உயிர் உள்ள மெய் உயிர் மெய். இது பொருள் என்ன? உயிர் உள்ள மெய். இந்த மெய்க்குள்ள உயிர் இருக்கிறது, அதனால உயிர் உள்ள மெய் என்ற பொருள்ல உயிர் மெய் என்று சொன்னார்கள். இதை எப்போதும் மனத்தில் இருத்திக் கொள்ளுங்க. யாராவது கேட்டாங்கன்னா கேட்பாங்க, பிரிச்சா இக்கு கூட்ட ஆள்ல வருது, முன்னுக்கு மெய் தானே வருது, பின்னாலதான உயிர் வருது. அப்படி இருந்தும் ஏன் இதை போய் உயிர் மெய்ன்னு சொல்கிறார்கள்? என்ன காரணம்னா, இதை உயிர் மெய் உயிர்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த மெய் இது தோற்றம் உரு, இந்த உருக்குள்ள என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. உயிர் உள்ள மெய் என்ற பொருள்ல தான் இந்த 216 உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை எழுத்து என்று அழைத்தார்கள். ஏன்னா அது உயிரேறிய மெய், உயிர் சேர்ந்த, உயிர் நிறைந்த, உயிர் இருக்கிற மெய். வெறுமையா இருக்கிற ஒரு உடலை உயிர் உயிர் உடல்னு சொல்ல மாட்டாங்க.
உடல் உயிர்னு சொல்லுவாங்க, உயிர் உடல் தான் சொல்லுவாங்க. உயிர் உள்ள உடல், உயிர் உடல். உயிர் உள்ள இந்த உடம்புல உயிர் இருக்க, இது உயிர் உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? உயிர் இல்லைன்னா அந்த உடம்பு இயங்காது, அது வெறும் உடல் தான், அது சடலமாயிரும், சபமாயிரும். எனவே இது உயிர் உள்ள உடல், உயிர் உள்ள மெய். புரியுதா தங்கச்சி? விளங்குதா? அதெல்லாம் அதுக்கு பேர் உயிர்மெய். தேர்வு பண்ணும் காலத்துல ஒரு வினாவா தொடுத்து. சரி, இப்ப இந்த உயிரெழுத்துக்கள் எவ்வாறு பிறந்தன என்பதை பற்றி நான் விளக்கி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம மணி 10க்கு கூடிருச்சு. உயிரெழுத்துக்கள் எவ்வாறு பிறந்தன? உயிரெழுத்துக்கள் எவ்வாறு பிறந்தன? தமிழ் என்பது இயற்கை செம்மொழி. பாவாண சொல்றாரு உயர்தனி செம்மொழின்னு பாவாண சொல்றாரு. ஒளிஞர் தேவனைய பாவனர் தமிழை வந்து உயர்தனி செம்மொழின்னு சொல்றாரு. செம்மொழி செம்மையாக உருவாக்கப்பட்ட, திருத்தமாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி 50,000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே. இது கேட்பதற்கு நமக்கு விந்தையாக இருக்கும். இப்படிலாம் உருவாகுமான்னு சொல்லி தொல்காப்பியமே ஒரு பெரிய சான்று. 2700 ஆண்டுகள் என்பதே நம்முடைய காலத்துக்கு ஒரு நீண்ட பரப்பு. 2700 ஆண்டு காலத்திலே தொல்காப்பியம் உருவாக்கப்பட்ட பொழுது தொல்காப்பியம் என்ன சொல்றாரு? இவ்வாறெல்லாம் புலவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அவரே சொல்றாரு. என்டிசினாரே என்மனாறு புலவர், இப்படிலாம் புலவர் முன்னோர் சொல்லி வைத்திருக்கிறார்கள், முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவரே சொல்கிறார். அப்படின்னா அவருக்கு முன்பதாகவே எழுத்துகள் இருந்திருக்கின்றன, ஓசைகள் இருந்திருக்கின்றன, மொழிக்குரிய அமைப்பு முறைகள் இருந்திருக்கின்றன. அவற்றை பார்த்துத்தான் இவர் என்ன செய்கிறார்? வழிபற்றி பின்பற்றி இவர் தொல்காப்பியத்தை எழுதுவதாக அவருடைய பாடல் குறிப்பை காட்டுகிறது. அப்படின்னா அதற்கு முன்பதாக இது செம்மையாக அமைக்கப்பெற்றது என்று பொருள். இதெல்லாம் ஆய்வு செய்துதான் மொழியார் தேவனைய பாவனர் இதற்குரிய 50,000 ஆண்டுகளுக்கு முந்தியது என்று தமிழை சொல்கிறார். எனவே இயற்கைக்குள்ள மனிதன் மொழியை அமைத்து தொடர்பு வைத்து, மொழியை கொண்டு இன்னொரு மனிதனோடு அவன் தொடர்பு கொண்டு கருத்துக்களை பரிமாறி கொள்கிற ஒரு காலத்திற்கு முற்பட்ட ஒரு சூழல்ல தொடக்கத்திலே நாம் பார்த்தோம், அவன் ஒலி குறிப்புகளை தான் எழுப்பினான். உடல் அசைவுகளாலும் ஒலி குறிப்புகளாலும் தான் தொடர்பு கொண்டான். மொழி என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எழுப்புகிற கருத்தை இன்னொரு மனிதனுக்கு பரிமாறிக்கொள்வதற்காக, சொல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. அந்த மொழியின் வாயிலாக ஒரு மக்கள் கூட்டம் ஒன்றாக கூடுகிற, ஒரே மொழியை பேசுகிற மக்கள் உருவாகிய பிறகு அந்த மொழி அந்த மக்கள் கூட்டத்தை ஒன்றாக இணைத்தது. எனவே மொழி மக்களின் அடையாளமாக உருவாகியது. ஒரு இனத்தின் அல்லது மக்களின் அடையாளமாக மொழி உருவாகியது. அந்த மொழியின் வாயிலாக அந்த மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் தேக்கி வைத்தார்கள், குவித்து வைத்தார்கள், சிந்தித்து வைத்தார்கள். எண்ணங்களின் குவிப்பாக அல்லது எண்ணங்களின் தொகுப்பாக, எண்ணங்களின் வெளிப்பாடாக மொழி அமைந்தது. இது ஒரு முக்கியமான கோட்பாடு. மொழியை பற்றி மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிற பொழுது, மொழி என்பது ஒரு மாந்த இனத்தின் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தின் எண்ண குவியல், கருத்துகளின் தொகுப்பு, அந்த கருத்துகளின் தாக்கம் அல்லது அந்த இனத்தின் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு இனத்தின் எண்ணம் அல்லது ஒட்டுமொத்தமான ஒரு இனத்தின் மனம் என்று சொன்னார்கள். இது ஒரு முக்கியமான கோட்பாடு. மொழி என்பது ஒட்டுமொத்தமான ஒரு இனத்தின் மனம், மைண்ட், ஒரு இனத்துடைய மனம் மொழி என்பது. புரியுதுங்களா? அந்த மொழியின் வாயிலாக அந்த குறிப்பிட்டதொரு இனத்தினுடைய வாழ்வியல் பண்பாட்டு பொருள்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த மொழியை படிக்கிற பொழுதே, மொழி ஆய்கிற பொழுதே இந்த இனம் எப்படிப்பட்ட இனமாக இருந்திருக்கும் என்பதை பற்றி அந்த மொழியை வைத்து கண்டுபிடிச்சு சொல்லிட முடியும். தமிழர்கள் மிகச்சிறந்த ஒரு அறிவியல் இனமாக இருந்ததற்கு தமிழ் மொழியை ஒரு எடுத்துக்காட்டா இருக்காரு. அதனாலதான் பழம்பாடல் ஒன்று இருக்கா இல்லையா? எழுத்தறிய தீரும் இழிதகமை தீர்ந்தால் மொழி திறத்தின் முட்டறுப்பானாகும், மொழி தரித்தின் முட்டறுத்த முதல் நூல் பொருளுணர்ந்து கட்டறுத்து வீடுவன்னு பழம்பாடல் ஒன்று சொல்கிறது. இதை நான் விரிவாக சொல்லவில்லை, வாய்ப்பு இருக்கும்போது பிரித்து சொல்கிறேன். எனவே நாம் சாம்ஸ்கி என்ற மொழியியல் ஆய்வாளர் ஒருவர் இருந்தார். மொழியியல் ஆய்வாளர் பலர் இருந்தாங்க. அதுல நாம் சாம்ஸ்கின்னு ஒருத்தர். அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? மொழி என்பது, அவர் இந்த கருத்தா சொல்றார், ஒரு இனத்தினுடைய மனம்னு நாம் சாம்ஸ்கி சொல்கிறார். மொழி என்பது ஒரு இனத்தின் மனம். மொழியை வச்சு அந்த இனம் எப்படிப்பட்டது சொல்லிடலாம். இப்ப தமிழ் மொழியில சொற்களை வைத்து தமிழர்கள் எந்த அளவுக்கு அறிவியலாளர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட முடியும். சரியா? இப்ப மொழி உருவாகிற காலகட்டத்துல உணர்வு வெளிப்பாடுகளாக, உணர்ச்சி வெளிப்பாடுகளாக ஓசைகள் இருந்தன. அப்படியான ஓசைகள்ல பலவன இந்த உயிரெழுத்துக்களை அடங்கியது. பாவாளர் குறிப்பா 3 ஓசைகளை அவர் குறிப்பிடுறாரு.
3 உணர்வு கூறுகளாக எழும்பிய ஓசைகள் குறிப்பிடுறார். ஒன்றாவது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஓசை, சீற்றத்தை வெளிப்படுத்துகிற ஓசை, துன்பத்தை வெளிப்படுத்துகிற ஓசை. 3 உணர்வு கூறுகள். ஒன்று சீற்றத்தை வெளிப்படுத்துவது, இன்னொன்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, இன்னொன்று துன்பத்தை வெளிப்படுத்துவது. இதுல சீற்றத்தை வெளிப்படுத்துறோம். எப்படி? சீற்றம் நெடிலாக இருந்தது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோம். உதடு என்ன செய்யும்? மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற பொழுது இழிக்கும், சிரிக்கும். சிரிப்பதற்கு மட்டுமே ஈன்னு சொல்லுவாங்க, கேட்டீங்களா? சிரிப்பது என்ன ஈன்னு இழிச்சுக்கிட்டே இருக்கான். ஈனா இழித்தல், சிரித்தல், இழித்தல். சிரித்தல், சிரிப்பதற்கு ஈ. சரியா? துன்பம் வருகிற பொழுது இதான் 3 ஒலிக்கூறுகள், உணர்ச்சி ஒலிகள். இத இமோஷனல் சவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த உணர்ச்சி ஒலிகள் இன்னும் மேலும் பறக்க இதுல இருந்தன மூல ஒலிகளாக இருந்தவை இவை. ஏனைய இந்த உயிரெழுத்துக்கள் மற்றவை கூட உணர்ச்சி ஒலிகளாக இருந்தன. ஆனா இந்த 3 தான் மூல ஒலிகளாக நாம முதல்ல தனித்து பார்க்கிறோம். மூல ஒலிகளா மூலமா இருக்கு. ஆ ஈ ஊ. இது நெடில். இந்த மூல 3 ஒலிகளை, நெடிலா இருக்கிற ஒலிகளை நீங்க குறுக்குனீங்கன்னா அந்த ஒலி நீண்டு இருக்கிறது, அத குறுக்குனீங்கன்னா என்னவா மாறும்? ஆ எப்படி மாறும்? ஆ. இது ஈ என்று வரும், இது ஊ என்று வரும். இப்ப எத்தனை எழுத்துகள் உருவாகிவிட்டனங்க? மொத்தம் எத்தனை எழுத்து? 6 எழுத்து. முதல்ல 3 எழுத்து தான் உணர்ச்சி ஒலியா இருந்தது. அடுத்து 6 எழுத்து வந்து விட்டது குறிலாக்குற பொழுது. சரி, இந்த 6 எழுத்தோடு சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அகரமும் இகரமும் சேர்கிறது. இதுக்கு தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, 2 உயிர்கள் ஒன்றாக சேர்கிற பொழுது ஒரு புனர் ஒலி ஒன்று ஏற்படும். இதுக்கு பேர் புனர் ஒலி என்று பெயர். எழுத்துக்கள் 2 உயிர் எழுத்துக்கள் ஒன்றாக சேர்க்கிறது. எல்லா உயிர் எழுத்தும் ஒன்றாக சேராது, குறிப்பிட்ட சில எழுத்துக்கள் மட்டும் தான் ஒன்றா சேரும். அதுக்கு பேரு புனர் ஒலி. இது ஆங்கிலத்துல என்ன பேர் வைக்கிறான்னா டிப்டாங்ஸ்னு பேர் வைக்கிறாங்க. ஆங்கிலத்துல டிப்டாங்ஸ் இதுக்கு பேர். இது என்ன? ஆவும் ஈயும் சேர்ந்தது என்ன? ஐ. ஆய் 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 ஆய். பத்தா இல்லையா? ஐ எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. இதுல பாத்தீங்கன்னா இந்த வரிவடிவம் இருக்கும், அதுல இந்த ஐல இருக்கும். சரி, அடுத்து எப்படி ஐ என்பது ஒரு புணர்வொலியா ஒரு டிப்டாங்ஸா இருந்ததோ, அதே போல இன்னொரு எழுத்தும் 2 எழுத்துக்கள் சேர்த்து ஒன்று உருவாக்கியது. ஔ. ஆ உ. ஆ உ. ஔ. ஆவும் ஊவும் சேர்த்து. இப்ப எத்தனை எழுத்துகள்? 3 6 6 2 8 ஆயிடுச்சு. சேர்ந்து உருவான எழுத்து உண்டு. அடுத்து திரிந்து எழுந்த ஒரு எழுத்துகள் உண்டு. திரிபடைந்தன. அதே எழுத்து மாறுபடுகிறது. அதே உயிரொலிகள் என்ன செய்கின்றன? மாறுபடுகின்றன. இப்ப என்ன எழுத்துக்கள் இங்க இல்ல? ஏ இல்ல. ஏ என்ற எழுத்து இங்க இருக்கிற இந்த 6 எழுத்துக்களிலிருந்தும் உருவாகியதாக மதிப்பீடு செய்கிறார்கள். இப்ப நீங்க கணிப்பீடு செய்யுங்க. இந்த ஏ எதிலிருந்து உருவாகி இருக்கணும்? ஆல இருந்து உருவாகி இருக்கணுமா? ஈல இருந்து உருவாகி இருக்கணுமா? ஊல இருந்து உருவாகி இருக்கணுமா? ஏன்னா பொருந்தி வரணும். நீங்க உருவாக்குற பொழுது பொருந்தி வரணும். இப்ப ஆ ஆ பாருங்க, சொல்லுங்க. ஆ ஏ பொருந்துதா இல்லையா? ஆ ஏ மாறுபட்டு இருக்கு, பொருந்தல. அதே போல ஊ வச்சுக்குமே. ஊ ஏ அது வந்து இடையர்வு பட்டுட்டு அப்புறம் தொடங்குது. ஊ ஏ பொருந்தல. ஆனா ஈ என்ன செய்யுது? ஈ பொருந்தா இல்லையா? ஈ ஏ. ஈக்கும் ஏக்கும் தொடர்பு உண்டு. எனவே ஈயிலிருந்து திரிந்ததுதான் என்ன? ஏ. ஏ குறுகினால் ஏ. அடுத்து என்ன எழுத்து இல்ல? ஓ.
ஓ எதுல இருந்து வந்திருக்கும்? வெளிப்படையா தெரியுது இல்லையா? கட்டாயமாக ஆ ஓ திடீர்னு மாத்திரம் ஆ ஓ திடீர்னு மாத்திரம் வாய. அதே போல ஈல இருந்து ஓ வருமா? ஈன்னு எழுதிட்டே தான் போறோம். ஏன்னு வரும். ஓ வராது பொருந்தல. ஆனா பொருந்தா இல்லையா? ஊவுக்கும் ஓவுக்கும் பொருந்தும். ஊ திரிந்துதான் மாறிதான் ஓ. குவிக்கிற பொழுது ஊவாகும். குவித்த உதடையே நீங்க விரித்தீங்கன்னா, பெருசாகினீங்கன்னா, வட்டமாகினீங்கன்னா ஓவாகும். வாயில ஏற்படுற மாட்டுதான் ஓ. இங்க இது குண்டாது ஓ. சரி, ஓ குறிப்பிட்டீங்கன்னா இந்த பன்னீர் உயிர்களும் இப்படித்தான் உருவாகிறது இல்லைங்களா? இந்த பன்னீர் உயிர்களுக்குள்ளும் நெடில் ஏடு இருக்கு இல்லையா? இதெல்லாம் பெரிய நுட்பம். தமிழ்ல இருக்க பெரிய அறிவியல் செய்தி என்னன்னா, 12 உயிர்கள், ஓரை மண்டலங்கள் 12. வானத்தில் இருக்க ஓரை மண்டலம் இருக்கு இல்லையா? அது 12. குறிப்பிட்ட ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா சுறாமீன் மாதிரி தெரியும். பல நட்சத்திரங்களை கூட்டு வச்சு அப்படி சேர்த்து வச்சா ஓரை மண்டலம் தான். நட்சத்திரங்கள் விண்மீன்களோட கூட்டு அது ஒன்றாக சேர்கிறது, ஒன்றுபடுதல், ஒருமைப்படுதல், அதுக்கு பேர் ஓரை. ஓரை இல்லைங்களா? ஒரு கூட்டமா இருக்குது ஓரை. அப்ப சுறாமீன் வடிவம் போல தெரிந்தது சுரவம், மீன் போல தெரிந்தது மீனம், 2 இரட்டையா தெரிந்தது இரட்டை, ஆண் போல தெரிந்தது ஆடவை, நண்டு போல தெரிந்தது கடகம், தேள் போல தெரிந்தது நளி, துலாக்கோல் போல் தெரிந்தது துளை இல்லைங்களா? இப்படி 12 ஓரை மண்டலங்கள் இருந்தன. அதே மாதிரி நீங்க இசைக்கருவி எடுத்து வாசிச்சீங்கன்னா, இசைக்கருவி இருக்கு இல்லையா? நீங்க பாக்குறீங்க, இசைப்பட்டி வாசிக்கிறீங்க, சரி க ம ப த நீ, மொத்தம் எத்தனை? 7. அந்த 7 கட்டை நீங்க பாத்தீங்கன்னா, 1வது கட்டை வெள்ளை கட்டை சா, அடுத்து ஒரு கருப்பு கட்டை இருக்கும், இது என்ன? ரீ. இந்த ரீ கருப்பு கட்டைக்கு அடுத்து இன்னொரு கருப்பு கட்டை வரும், இன்னொரு வெள்ளை கட்டை வரும், அதுவும் என்ன? ரீ எத்தனை இருக்கு? ரீ 2 இருக்கு. சா 1, ரீ 2. அடுத்து ஒரு கருப்பு கட்டை வரும், அது என்ன? கா. அடுத்து ஒரு வெள்ளை கட்டை வரும், இது என்ன? இதுவும் கா தான், இதுவும் கா தான், கா 2. அடுத்து என்ன வரும்? மா. அடுத்து கீழே மா 2, மா 1, மா 2. அடுத்து இங்க பா. பா 1ஆ 2ஆ? பா 1 தான். சரியா? அடுத்து இங்க கருப்பு கட்டை ஒண்ணு வரும், இது என்ன? தா 1, தா 2. அடுத்து என்ன? நீ 1, நீ 2. நீங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரியா இருக்கா? தமிழ் இசைக்கூறுகளும் 12 தான். இந்த ஓசை அமைப்பு முறையும் 12 தான். இதெல்லாம் ரொம்ப நுட்பம். அதாவது தமிழர்கள் எவ்வளவு பெரிய அறிவு நுட்பம் பெற்றவங்கன்னு, அந்த வான் ஓரை மண்டலத்தோடு தொடர்புடைய இசைக்கூறுகள், அந்த இசைக்கூறுகளோடு ஒட்டியதான் தமிழ் உயிரெழுத்துக்கள். இந்த நெடில் 7ம் குறில் 5ம். அந்த காலத்துல நெடில் 7ஐத்தான் 7 சுரங்களா பயன்படுத்தினாங்க. சரி க ம ப த நீ சா. சா மீண்டும் என்ன செய்யுது? அடுத்த நிலைக்கு போய் தொட்டுட்டு வருது, 8ஆக மாறுது. ஏன்னா ஒரு வட்டத்துக்கு வரும்போது அது 8ஆ போய் தொடணும் இல்லைங்களா? சரி க ம ப த நீ சா, சா நீ த ப ம க ரீ சா. சுரங்கள். இந்த சுரங்கள்லாம் தமிழ் ஒலி குறியீடுகள் தான். சரி கம ப த நீ சா. இதை அப்படியே மாத்திக்கிட்டான். சச்சமம், ரிஷபம், என்ன காந்தாரம், தைபதம், மத்தியமம், பஞ்சமம், அப்படியே மாத்திக்கிட்டான். சரிங்களா? ஆனா கர்ணாமிரத சாகரம்னு ஒரு தடின்னு உள்ள வச்சிருக்கேன், உங்களுக்கு அடுத்த வருமா நான் காட்டுறவங்கள்ட்ட. அதுல அந்த எழுதிய ஏப்ரகாம் பண்டிதன்ற ஆய்வாளர் அவர் சொல்றாரு, இவை எல்லாம் தமிழ் ஒலி கூறுகள், இவை முழுக்க முழுக்க
உயிரெழுத்துக்கள் ஆ ஆ ஈ ஊ. இதெல்லாம் ராக ஆலாபனம் செய்யும் போது எடுப்பாங்க. ஆ எடுக்கிறாங்க இல்லையா? ஈ ஊ ஐ எல்லாம் இசை. ஓ எடுக்கிறாங்க இல்லையா? நான் இப்ப இன்றைக்கு வரும்போது தான் இளையராஜாவுடைய ஒரு இசையை பார்த்தேன். தம் 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 தனம் தம் 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 தம். வெறும் தம் தம் தான். தம் 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 தம். இது வந்து ஒரு ராகம், அருமையான ராகம். இந்த ராகம் வந்து காப்பி ராகம்னு சொல்லுவாங்க. கண்ணாமறையாதேடா கணமேனும் என்னை விட்டு பிரியாதேடா கண்ணா தம் 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 தம். காப்பி இல்லைங்களா? எல்லாம் தமிழ் இசைக்கூறுகள் இந்த உயிரெழுத்துக்களோடு பொருந்தியது. 12 உயிர்களையும் அறிகிற பொழுது நம்ம இசையையும் அறிகிறோம். 12 உயிர்களையும் அறிகிற பொழுது நாம் வானியலையும் அறிகிறோம். தமிழ் ஒளி எழுத்துக்களையும் அறிகிறோம். சரிங்களா? இப்ப நான் உங்கள்கிட்ட காட்டியது இந்த உயிரெழுத்துக்கள் எவ்வாறு பிறந்தன. அடுத்த கிழமையில இந்த உயிரெழுத்துக்கள்ல அடங்கி இருக்கிற உணர்ச்சி ஒளி கூறுகள் எவை எவை அவையெல்லாம் என்னென்ன பொருள்களை உணர்த்துகின்றன என்பதை நாம் பார்ப்போம். சரியா? நான் அதெல்லாம் இப்ப சொல்லிட்டே போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது விரிவாக நேரத்தை அதிகமா எடுக்கும். அடுத்த கிழமை இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். ஏன்னா மெய் எழுத்துக்கள் இருக்கிறது, அடுத்து சார்பு எழுத்துக்கள் இருக்கின்றன, அடுத்து அந்த மாத்திரைகள் நுட்பமா நம்ம போய் பார்ப்போம். இப்ப நான் பார்ப்பது எழுத்ததிகாரம் மட்டும்தான் இல்லைங்களா? அடுத்து நம்ம சொல்லதிகாரம் இருக்கிறது, புல்லதிகாரம் இருக்கிறது. இதெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்கு நமக்கு சொல்ல முடியாது. நீதி மழலை மொழி பாட்டியானாலும் ஆகலாம். நீங்களும் வீட்டுல போய் பாருங்க. தொல்காப்பியம் என்பது மிகப்பெரிய கடல். தமிழருக்கு 3 வகைப்பட்ட நூல்களை தமிழர்களின் மிக முகாமையான தமிழர்கள் கட்டாயம் படித்தறிய வேண்டிய நூல்கள் பகுதிகளாக சொல்றாங்க. 1வது தொல்காப்பியம், 2வது திருக்குறள், 3வது சங்க இலக்கியங்கள். இதை நாம் படிக்கிற பொழுது நம்முடைய இனத்தின் ஒட்டுமொத்தமான அடையாளங்கள் நாம் அறிவோம். மீண்டும் தமிழனா நாம் உருவெடுப்போம். தமிழை பாதுகாக்கிற ஒரு உணர்வாளனா நாம் மாறுவோம். மிகப்பெரிய அறிவியல் செய்திகள், மெய்யியல் செய்திகள் அதில் பொதிந்திருப்ப பார்ப்போம். நாமும் ஒரு வழிகாட்டியா பிறருக்கு உருவாகுவோம். நம் மனமும் பண்படும். நம் மனம் வந்து பண்படும். மனிதனாக பிறந்தவன் பண்பட்ட மனிதனா மாறணும். அந்த பண்பட்ட மனிதனா அவன் வாழுகிற பொழுதுதான் அவன் அடுத்த தலைமுறைய ஒரு சிறந்த மாந்த தலைமுறையா உருவாக்குவான். இவன் பண்படல, இன்றைக்கு இருக்கிற கேளிக்கைகள்ல ஆட்பட்டு நம்ம அதுவே அதற்கே முன்னுரிமை கொடுத்து போனா நம்ம பண்பட மாட்டோம். ஏன்னா அந்த கேளிக்கைகள்லாம் நம்ம மனத்தை சிதைவடைய செய்கின்றன. அதாவது தூய்மையாகவும் தெளிந்த நீர் போல் இருக்க வேண்டிய மனத்துக்குள்ள சகதிகளை கொண்டு வந்து சேர்க்கின்றன, அழுக்குகளை கொண்டு வந்து சேர்க்கின்றன. நம் மனத்தை நாம் கேளிக்கைகளுக்கு ஆட்பட்டு போனோம். இரவு தூங்குற போதும் சரி, அல்லது அமர்ந்திருக்கும் போதும் சரி, எந்த நேரமும் இந்த காதல், வெங்காயம், பூண்டு, மிளகாய், கத்திரிக்காவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சினிமா திரைப்படமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயே மயங்கி கிடக்கிறோம். அப்போ மரபு மயங்கி போகும். மரபா இருக்காது. சிறந்த ஒரு நெறிக்குட்பட்ட ஒரு மாந்தனா, ஒரு முழுமை பெற்ற ஒரு நெறியாளனா நாம் உருவாக முடியாது. ஏன்னா அவையெல்லாம் கெடுக்கும். தமிழ் நூல்கள் அவற்றிலிருந்து நம்ம மீட்டெடுக்கும். தமிழ் அறநூல்கள், நீதி நூல்கள் என்னன்னா நம்மை பாதிப்படையாதவாறு ஒரு சிறந்த ஒரு மனிதனாக உருவாக்கி கொண்டு போகும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடிலாம் நீங்க பாருங்க, கொன்றை வேந்தெல்லாம் பாருங்க, நீங்க அவையெல்லாம் 2-3 சொற்களை வச்சா சொல்லியிருப்பாங்க. அவை எல்லாமே மனிதனை உருவாக்குகிற சொற்களா இருக்கும், தொடர்களா இருக்கும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் இல்லைங்களா? இதெல்லாம் என்ன? ஒரு மனிதனை வந்து நீ கோவப்படாதப்பா, சீற்றப்படாதப்பா, அது உன்னுடைய சீற்றம் உன்னுடைய அறிவை கெடுக்கும். உன்னுடைய அறிவை கெடுத்தால் நீ அந்த மாந்த பண்பிலிருந்து எழுந்து போவாய். நீ உனக்கும் கெடுதல் செய்வாய், பிறனுக்கும் கெடுதல் செய்வாய். ஆறுவது சினம், 2 சொல்லுதான். ஆறுவது சினம். அறம் செய்ய விரும்பு. அறம்னா என்ன? எல்லா வகையான நன்மைகளையும் உள்ளடக்கியதுதான் அறம். அனைத்து வகையான நன்மைகளையும், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகள், இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் சொல்வதா அறம். வெறும் கொடுப்பது மட்டுமல்ல, அது கொடையாகிடும், அது தர்மமாகிடும்.
தருவது தர்மம், கொடுப்பது கொடை. ஆனா அறம் அப்படி அல்ல. அறம் நம்முடைய வாழ்க்கை. ஒரு மாந்தன் இந்த உலகத்துல ஒரு ஒளி போல, ஒரு விளக்கு போல அந்த மாந்தன் இந்த உலகத்துல விளங்கணும். அந்த வெளிச்சம், அந்த விளக்கு என்பது ஏனைய மாந்தனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். அப்படின்னா நான் ஒரு நிறைந்த அறிவினனாக, சிறந்த பண்பினனாக, வள்ளுவர் சொல்வது போல பெருமவற்றுள் யாம் அறிவது ஒன்றில்லை, அறிவு அறிந்த மக்கட் பேர் அல்ல பிற சொல்றாரு. எழுபிறப்பும் தீயவை தீண்டா, எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கள் பேர். என்னமா சொல்லியிருக்கான்? பழியில்லாத பண்புள்ள பிள்ளைகளை உருவாக்குகின்றான், அறிவுள்ள பிள்ளைகளை உருவாக்குகின்றான், அடுத்து பண்புள்ள பிள்ளைகளை உருவாக்குகின்றான். இதுதான் திருக்குறளுக்கு ஒரு பெரிய சிறப்பு. திருக்குறள் நம்ம கையில ஏந்தி கொண்டு மிகப்பெரிய கருவூலம். நம்ம மக்கள் படிக்கிறதே இல்லை, தொட்டு பார்க்கறதுல, இல்லை, அதை வழிகாட்டியா கொள்றதும் கிடையாது. ஒரு மாந்தனுக்குள்ள 4 கூறுகள் இருக்கக்கூடாது. அது இருந்தா மனிதன் மனிதனா இருக்க மாட்டான், பிறருக்கு அழிவை ஏற்படுத்துவான். அழுக்காறு, அவா, வெகுளி. இந்த 4 இருந்தா குற்ற செயல்கள் பெறும். இந்த 4 அகற்றினா மனிதன் மிக சிறந்த ஒரு மேல்நிலைக்கு போவான். மனிதன் என்பவன் தெய்வ நிலைக்கு போவான் இல்லையா? ஆனா என்ன, மனிதனுக்குள்ளாகவே அவனுடைய வளர்ச்சியை தடுக்கிற அந்த கெடுதல் உணர்வுகள் அவனுக்குள்ளாவே இருக்கின்றன. தானே தனக்கு பகைவனும் நட்டானும் சொன்னது யார் தெரியுங்களா? திருமூலர். ஒரு மனிதனுக்கு பகைவன் யார்? ஒரு மனிதனுக்கு நண்பன் யார்? அந்த மனிதனுக்கு பகைவனும் அந்த மனிதனுக்கு நண்பனும் யாரு? அவன் தான், வேற யாருமே இல்லை. அவனுக்கு அவன் தான் பகைவன், அவனுக்கு அவன் தான் நண்பன். அவன் நல்லா வரணும்னு நினைச்சானாங்க நல்லதை போய் நாடுவான். அவன் தன்னுடைய அறிவு கெடுதலுக்கு, அறிவு கோளாறுடைய செயல்களை ஈடுபட்டானா கெட்டு போடுவான். தான் திமி திமி தங்க கோனாரே, தீன் திமி திமி திங்க கோனாரே, ஆனந்த கோனாரே, அறிவு கெட்டுத்தான் போனாரே. எனவே வாழ்க்கை என்பது பிறர் கையிலிருந்து உங்ககிட்ட வர்றதில்லை, பிறர் தூண்டுதலாக மட்டும்தான் அமைய முடியும். வாழ்க்கை என்பது அவரவர் கையிலையும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கையில் இருக்கு. அதை ஏற்றுக்கொண்டு சிறந்த நிலைக்கு போவதும் தாழ்நிலைக்கு போவதும் அவரவருடைய பொறுப்பு. இதை வச்சுதான் சொன்னான், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. சரியா? எவ்வளவோ அரிய செய்திகள், எவ்வளவோ இருக்கு. அதாவது கடலுக்குள் மூழ்க 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 ஆழம் காண முடியாத அளவுக்கு இதனுடைய தமிழ் ஆழம் இருக்கிறது. அதனால தமிழை கற்றவர், தமிழை படித்தவர் மேல்நிலைக்கு வரலாம். தமிழை கல்லார், தமிழை படியார், நல்ல மக்களாக படியார். அப்படிப்பட்ட ஒரு மொழியை புறக்கணிச்சுட்டு போகுது இந்த இனம் தான் வேதனையா இருக்கு. இவ்வளவு பெரிய செய்திகள் உள்ள ஒரு மொழியை இந்த இனம் புறக்கணிக்கிறது. ஏன்னா அதனுடைய அருமை தெரியல. சரியா? நம்ம இந்த மட்டோடு நிறைவு கொண்டு வருவோம். ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்கா? இல்லைன்னா ஒரு நிறைவு கொண்டு வருவோம்.